நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 88707 67784. தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது இனிய காலை வணக்கம். வணக்கம் ஜோ. வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். எஸ், சிறப்பா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகத்தோட நாளை தொடங்கி இருக்கிறோம். உற்சாகத்தோட அப்படியே கதையும் சொல்லலாம். கண்டிப்பா. சோ இன்னைக்கு என்ன கதை அப்படின்னா, ஒரு மிகப்பெரிய பணக்காரர், பெரிய பணக்காரர். அவர் நிறைய தான தர்மங்கள் அப்படிலாம் செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர். அப்ப என்ன ஆயிடுச்சு, ஒரு நாள் அவர் கார்ல போயிட்டு இருக்கிறப்போ அவருடைய கார் விபத்துக்குள்ளாயிருச்சு. சோ ரொம்ப ஒரு அதிகமா அடிபட்டு ரத்தம் போயிருக்குது. சோ ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் என்ன பண்ணிருக்காங்க, சேர்த்திருக்காங்க. இமிடியேட்டா என்ன அப்படின்னா, ரத்தம் வேணும் அப்படின்னு. அவருக்கு இருக்கிறது ரொம்ப ரேர் குரூப்பான ரத்தம். சோ சொல்லுவாங்க இல்லையா, சில குரூப்ஸ் ஏ பி அந்த மாதிரி கிடைக்காது. அதை தாண்டி இன்னொன்னு H+ ஒரு குரூப் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். H+ எனக்கு அது என்னன்னு சரியா தெரியல. அது ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரேர் குரூப் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. அதுக்கு ஐ திங்க் பாம்பே பிளட்னு வேற ஏதோ ஒரு பேர் உண்டு நினைக்கிறேன். ஏன்னா வெரி ஃபர்ஸ்ட் டைம் அது அங்கதான் ஐடென்டிஃபை பண்ணதா கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி ஒரு ரேர் பிளட் குரூப் இவருக்கு. அப்ப இவர் என்ன ஆயிருச்சு அப்படின்னா, அந்த அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க பேப்பர்ல எல்லாத்துலயும், இமிடியேட்டா நியூஸ்ல எல்லாத்துலயும் இந்த மாதிரி இவருக்கு ரத்தம் தேவை, எவ்வளவு நாளும் காசு கொடுக்க தயாரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி. அப்ப ஆனா ரொம்ப ரேரான பிளட் குரூப் ஆச்சு. அப்போ எப்படி கிடைக்கும்? நார்மல்னா கூட ஏதாவது கிடைச்சிரும். எங்கெல்லாமோ தேடி பாக்குறாங்க. கடைசி பார்த்தா ஒரு ஆள் கிட்ட அந்த பிளட் குரூப் என்ன பண்ணிருக்காங்க, கண்டுபிடிச்ச உடனே அந்த ஆள்கிட்ட போய் இந்த மாதிரி இப்படி ஒருத்தருக்கு அடிபட்டு நீங்க ரத்தம் கொடுங்க, உங்ககிட்ட தான் அந்த பிளட் குரூப் இருக்கு. அந்த ஆள் சரியான கஞ்சன். அப்போ ஐயோ, ரத்தத்தை கொடுத்தா எங்க உடம்புல இருந்து ரத்தம் என்ன ஆயிரும், போயிருமே. அவங்க சொன்ன இல்ல, ஒரு 1 ஹவர்ல உங்க ரத்தம் எல்லாம் திரும்ப என்ன ஆயிரும், ஊறிடும், ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு 5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு என்ன பண்றாங்க, காசு தராங்க. அப்படியா, அப்ப சரி, ஓகே வாங்க, 5 லட்சம் காசு கிடைக்குதுல, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, கொடுக்க வந்துறாரு. பிளட்டும் கொடுக்குறாரு. பிளட் கொடுத்து அவர் என்ன பண்ணிட்டாங்க, முதல்ல காப்பாதான் செய்யறாங்க. ஒரு 2 மாதங்கள் அவர் கரெக்டா ரெஸ்ட்ல இருந்துட்டு என்ன பண்றாரு, அப்புறம் நார்மல் லைஃபுக்குள்ள வராரு. இந்த பிளட் கொடுத்தாரு இல்லையா அந்த கஞ்சன், சரி ஓகே இப்ப அவர் நார்மலா இருப்பாரு, நம்ம என்ன பண்ணலாம், போய் ரூபாயை கேட்டு வாங்கிட்டு வரலாம். 5 லட்சம் என்ன பண்ண சொல்லிருக்காரு, கொடுக்குறேன்னு இருக்காரு. போவோம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்கா, போயிருக்காரு. போனோடனே இவர் நீதான் எனக்கு ரத்தம் கொடுத்தா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லி இந்த பணக்காரர் என்ன பண்றாரு, ரொம்ப உபசரிச்சு நல்லா வரவேற்று கொடுத்துட்டு அவர் கையில என்ன பண்ற, ஒரு கவரை கொடுத்து அனுப்புறாரு. சரி, வெளியே வந்துட்டு பணத்தை பிரிச்சு பாப்பேன்னு பார்த்தா உள்ள 5000 ரூபாய் இருந்துச்சா. 5000 என்னடா 5 லட்சம் ரூபாய் தரேன்னு சொல்லிட்டு 5000 ரூபாய் தான் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு அவன் உள்ள போயிட்டு, என்னங்க 5 லட்சம் சொன்னாங்க, 5000 ரூபாய் தான் இருக்கு. இப்ப என் உடம்புல ஓடுறது யார் ரத்தம், ஓ ரத்தமாச்சு, நீ ஆல்ரெடி யாரு கஞ்சன், அப்போ யார் ரத்தமும் கஞ்சத்தனம் மிச்சதா மாறிடுச்சு. சில நேரங்கள் நாம் சேரக்கூடிய சேர்க்கையும் இப்படிப்பட்டதா இருக்கு இல்லையா. மனுஷனுக்கு ஆசை இருக்கு, ஆனா பேராசை இருக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. சோ அப்படிப்பட்ட ஒன்றாதான் நம்ம இந்த கதையில இருந்து பார்க்க முடியுது. இருந்தாலும் இந்த ஒரு அற்புதமான கதையில இருந்து நிறைய ஒரு கருத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாள் அற்புதமா ஆரம்பிச்சிடலாம். இப்ப ஆலை தரிசனம் பார்க்கலாம். கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் முகத்தை காட்டிவிடு. மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு, மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு. என் இதயத்தில் நீ அமர்ந்து விடு, என் இதயத்தில் நீ அமர்ந்து விடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா, நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு.
வளர்த்திடவும் அன்போடு பண்பை நான் வளர்த்திடவும் தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும் தான தர்மங்கள் செய்து நான் மகிழ்ந்திடவும் நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. குடும்பமே கோயிலாக விளங்கிடவும் பெற்ற பிள்ளைகளே கோபுரமாய் உயர்ந்திடவும் குடும்பமே கோயிலாக விளங்கிடவும் பெற்ற பிள்ளைகளே கோபுரமாய் உயர்ந்திடவும் தாரத்தை தாயாக மதித்திடவும் தாரத்தை தாயாக மதித்திடவும் பெற்ற தாயை நான் தெய்வமாக வணங்கிடவும் பெற்ற தாயை நான் தெய்வமாக வணங்கிடவும் நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. மனம் திறந்து என்னிடத்தில் பேசிவிடு என் இதயத்தில் நீ வந்து அமர்ந்து விடு. நான் வேண்டும் வரங்களை கொடுத்து விடு மாதா நாள்தோறும் உன் முகத்தை காட்டிவிடு. மிக சிறப்பான அலைதரிசனம் பார்த்து விட்டோம். எஸ், இப்போ வந்து அற்புதமா இந்த நாளை நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஜோ. இந்த நாள், இந்த தளம் நமக்குரியது, இறை மக்களுக்குரியதுன்றப்போ இங்க இருந்து நம்ம என்ன சிந்தனையை கடத்த போறோம்? ஸோ இன்னைக்கான சிந்தனை இன்னைக்கு வந்து செப்டம்பர் 11 உலக வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத ஒரு கருப்பு நாள். என்ன அப்படின்னா 2001 வந்து அந்த ட்வின் டவர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உலக வர்த்தக மற்றும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 2 பெரிய கட்டிடங்கள் என்ன அப்படின்னா இடிக்கப்பட்ட, தகர்க்கப்பட்ட ஒரு நாள். அப்போ ஏராளமானவர் இன்னைக்கு தன்னோட இன்னுயிரை ஈந்த இந்த நாளை வந்து ஆன்டி டெரரிசம், அதாவது தீவிரவாதத்திற்கு எதிரான ஒரு நாளாக எல்லாரும் இதை அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த வகையில இது உலக அளவுல நடக்கக்கூடிய விஷயங்கள், தீவிரவாதங்கள் இன்னைக்கு எங்க பார்த்தாலும் சுற்றிலும் போர்கள் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்குது. அப்போ இதுக்கு பேசிக்கான ஒரு ரூட் பிரச்சனை, அதுக்கு மூலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தர்கிட்ட இருக்கக்கூடிய தனிப்பட்ட குணங்கள் தான் காரணம். அப்ப அந்த வகையில நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரு தீவிரவாதத்தை தூண்டக்கூடிய வண்ணம் இருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள், தீய குணங்களே ரொம்ப தவறானது. இது என்னன்னா இன்னும் மோசமான தீய குணங்கள் அப்படின்னா அப்போ இதை நம்ம எந்த அளவுக்கு புரிந்து வைத்திருக்கோம். அப்ப இது நமக்குள்ள இருக்குதா இல்லையா? இல்லவே இல்லை அப்படின்னு உறுதியா சொல்ல முடியாது. நிச்சயமாக இருக்கும் அப்படிங்கிறதுதான் ஒரு மறுக்க முடியாத ஒரு உண்மை, அது கஷ்டமாக இருந்தாலும் கூட. அப்ப அது என்னென்ன குணங்கள், அதை நான் தெரிந்து கொண்டு அதை நான் திருத்திக் கொள்கின்ற பொழுது, என்னை நான் திருத்திக் கொள்கின்ற பொழுது என்னோட சேர்ந்தவர்கள் என்ன பண்ணுவாங்க? மனமாற்றம் காண்பார்கள். என்னோடு சேர்ந்தவர்கள் மனமாற்றம் அடைகின்ற பொழுது என்னுடைய சமுதாயம், என்னுடைய ஊரு, என்னுடைய நாடுன்னு எல்லாமே நான் பெரிய மாற்றத்தை காணும். அப்ப அந்த வகையில இன்னைக்கு என்னுள் இருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் என்ன? முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேராசை. இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா போர்களுக்கும் எல்லா சூழல்களுக்கும் என்ன காரணம் அப்படின்னா பேராசை. நான் இன்னொருத்தனோட நான் பெரியவனா என்ன காட்டிக்கொள்ள வேணும், அவனை விட நான் வலிமை மிக்கவனாக என்னை நான் காட்டிக்கொள்ள வேண்டும், அவனை விட நான் வலிமையானவனாக நான் மாறிடணும், அவனை விட செல்வ செழிப்புல நான் என்ன ஆயிரணும், பெருசா இருக்கணும். சோ அப்ப என்னன்னா எல்லாருக்குள்ளயும் இந்த பேராசை அப்படிங்கிற ஒரு குணம் கண்டிப்பா. அதாவது கிடைக்காதது நினைச்சு வந்து ரொம்ப கஷ்டப்படுறோம். கஷ்டப்படுறது ஒரு பக்கம் இருந்தாலும் கிடைக்காத நினைச்சு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பேராசையை கொண்டு என்ன பண்றோம், இருக்கிறத வச்சு வாழ்றதுக்கு நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். நிச்சயமாக அந்த பேராசை குணம் நம்மிடம் இருக்கின்ற வரைக்கும் நம்மால் விரும்பியதை அடைந்து கொள்ள முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. ஏன் அப்படின்னா அது எனக்கு இன்னும் வேணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இருக்குமே தவிர அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் இருக்காது, கிடையவே கிடையாது. சோ அப்ப இந்த குணம் என்னுள் இருக்கிறதா சிந்தித்து பார்ப்போம். கண்டிப்பா இன்னும் சிந்தித்து பார்க்கக்கூடிய நிறைய காரியங்களை குறித்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். பகுதி பார்க்கலாம். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள்.
தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகு விண்பிரிவில் அவரை போற்றுங்கள். அவர்தம் வல்ல செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர்தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். எக்காலம் முழங்கியே அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுங்கள். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 150 1 முதல் 6 முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்களை கொண்டது. இந்த திருப்பாடல் திருப்பாடல்களின் நிறைவாக அமைந்திருக்கிறது. யாரால் எழுதப்பட்டது என்பதை குறித்து சரியான விளக்கம் இல்லை என்றாலும், தாவீது அரசனால் அல்லது இஸ்ரேல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்தில் இருந்து மீண்டுமாக திரும்பி வந்து எருசலேம் தேவாலயத்தை அவர்கள் கட்டிய பொழுது அவர்களால் பாடப்பட்டிருக்கும் என்ற விதத்திலே இந்த திருப்பாடலின் ஆசிரியரானது அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பாடலை நாம் சிந்திக்கின்ற பொழுது ஆண்டவரை மகிழ்ச்சியுடனும் முழு இதயத்துடனும் மகிமைப்படுத்த அழைப்பினை கொடுக்கிறது. அது மட்டுமல்லாமல் அவரது இல்லத்தில் அவர் செய்த அனைத்து நன்மைகளையும் நினைத்து அவருக்கு நாம் நன்றி கூற வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. மேலுமாக இந்த திருப்பாடலானது 4 கேள்விகளுக்கு பதிலை கொடுக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. ஆண்டவரை எங்கு, ஏன், எப்படி, யாரால் போற்றி துதிக்க வேண்டும் என்று ஆகிய இந்த 4 கேள்விகளுக்கும் பதிலை தான் இந்த திருப்பாடலானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. முதலிலே ஆண்டவரை எங்கு நாம் துதித்து போற்ற வேண்டும். திருப்பாடல் 104வது இறைவசனத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது, நன்றியோடு அவர் தம் திருவாயில்களில் நுழையுங்கள், புகழ் பாடல்களோடு அவர் தன் முற்றத்திற்கு வாருங்கள். அதாவது ஆண்டவரை அவரது இல்லத்தில் சென்று நாம் துதித்து போற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் ஆண்டவரது இல்லம் சென்று நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடலானது கேட்டிருக்கிறது. மேலுமாக இரண்டாவதாக ஏன், எதற்காக நாம் ஆண்டவரை போற்றி துதிக்க வேண்டும் என்று நாம் சிந்தனை செய்கின்ற பொழுது, ஆண்டவரை அவர் தாம் செய்த அனைத்து வல்ல செயல்களுக்காகவும் நாம் போற்றி துதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் திருப்பாடல் 145 3 முதல் 4 முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள் மிக தெளிவாக ஆண்டவரை எதற்காக நாம் போற்றி புகழ வேண்டும். இதோ சங்கீத ஆசிரியர் கூறுகிறார், ஆண்டவர் மாண்பு மிக்கவர், பெரிதும் போற்றுதலுக்கு உரியவர், அவரது மாண்பு நமது அறிவுக்கு எட்டாது என்று கூறப்பட்டிருக்கிறது. மேலுமாக இத்தகைய வல்லமை மிகுந்த ஆண்டவரது செயல்களை ஒரு தலைமுறை மட்டுமல்ல, எனது தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் அதன் பெருமையை, ஆண்டவரது பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய நல்லதொரு ஊழியனாக நான் இருக்க வேண்டும் என்று அந்த திருப்பாடல் நம்மிடத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது எப்படி நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும், அதற்கான பதிலையும்
இறை வசனங்கள் 3 முதல் 5 முடிய இருக்கக்கூடிய இறை வசனங்கள் அதற்கான பதிலை நமக்கு தருகிறது. இன்னிசை கருவிகளை மீட்டி ஆண்டவரை போற்றி புகழுங்கள். இன்னிசை கருவிகளை மீட்டி ஆண்டவரை போற்றி புகழுங்கள். அப்படி என்றால் இன்னிசை கருவிகளை பயன்படுத்தி அவை இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிறது. படைப்பை பயன்படுத்தி நாம் படைத்தவரை போற்ற வேண்டும் என்று திருப்பாடல் கேட்டுக்கொண்டிருக்கிறது. 8 விதமான கருவிகளினுடைய பெயர்களையும் இதோ இந்த திருப்பாடலிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. முதலாவதாக எக்காலம், வீணை, யாழ், மத்தளம், குழல், சிலம்பிடும் சதங்கை, களிர் என்னும் தாளம், நூலிசை கருவிகள். ஆக 8 விதமான கருவிகளை பயன்படுத்தி நாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும் என்று இந்த திருப்பாடல் கேட்டிருக்கிறது. இதற்கெல்லாம் முன்னோடியாக நாம் பார்க்கின்ற பொழுது 2 சாமுவேல் புத்தகம் 6வது அதிகாரம் 14வது இறைவசனத்திலே நாம் பார்க்கிறோம். தாவீது அவர்கள் ஆண்டவரது சந்நிதியில் நடனமாடி ஆண்டவரை போற்றி புகழ்வதை நாம் பார்க்கிறோம். இன்னிசை கருவிகளை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துவதை நாம் பார்க்கிறோம். ஆக ஆண்டவரால் படைக்கப்பட்ட இன்னிசை கருவிகளை கொண்டு ஆண்டவரை நாம் போற்றி புகழ வேண்டும் என்று திருப்பாடல் கேட்டிருக்கிறது. 4வதாக நாம் பார்க்கிறோம், யாரெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். இதோ இறைவசனம் மிக தெளிவாக கூறுகிறது, அனைத்து உயிரினங்களும் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். அனைத்து உயிர் கொண்ட உயிரினங்களும் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும். திருப்பாடல் 103:1 நாம் பார்க்கிறோம், என் உயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே ஆண்டவரது திருப்பெயரை ஏற்றி போற்றிடு என்று சொல்லியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, அனைத்து உயிரினங்களும் ஆண்டவரை போற்றி புகழ நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இந்த திருப்பாடலும் அதை தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. சிந்திப்போம். இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறைவனை யாரெல்லாம் போற்றி புகழ வேண்டும், எதற்கெல்லாம் ஆண்டவரை போற்றி புகழ வேண்டும், ஏன் புகழ வேண்டும் என்ற கேள்விகளுக்கெல்லாம் ஆண்டவர் இதோ இந்த திருப்பாடலின் வழியாக நமக்கு விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த உயிரினம் அனைத்தும் ஆண்டவரை போற்றி புகழ கடமைப்பட்டதாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் தாமே நம்மை படைத்தவராக இருக்கிறார். படைப்புகள் அனைத்தும் ஆண்டவரை புகழ வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதோ இந்த மண்ணகம் மட்டுமல்லாமல் விண்ணகத்திலும் ஆண்டவரை நாம் போற்றி புகழ வேண்டும். ஒரு தலைமுறை மட்டுமல்லாமல் வருகின்ற எல்லா தலைமுறைகளும் ஆண்டவரது செயல்களை குறித்து அவரையே நாம் ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதோ இந்த அருமையான கால வேளையிலே ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை போற்றி துதித்து பாராட்டுவோம். அவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் அவருக்கு நாம் நன்றியினை செலுத்துவோம். நன்றி நாளாக இன்றைய நாள் அமைய இந்த திருப்பாடல் நமக்கு உதவி செய்வதாக. ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி மோசமான தீய குணங்கள், அந்த மோசமானன்றப்பவே நம்மளுக்கு அந்த ஒரு பயம் ஒண்ணு இருக்கு. அடுத்ததான் நமக்குள்ள இருக்க அந்த ஒரு மோசமான தீய குணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்ப பாரு சில பேர்லாம் இருப்பாங்க, சில பேர் நமக்குள்ளேயே இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். சின்ன ஒரு காரியம் செஞ்சிருப்போம், பெருமை பேசிட்டு கொண்டு இருப்போம் சுற்றி உள்ள நபர்களிடம். அந்த பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் ஓகே, அதாவது மற்றவர்களிடமிருந்து அது வரும் பொழுது அது வந்து நமக்குரியது அப்படின்றத ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஆனா அது நாமே பேசிக்கொள்வதுன்றது அது ஒரு பெரிய தீய குணமா நம்ம கிட்ட இருக்குன்றத நம்ம ஊர்ஜனப்படுத்திக்கணும். யாருக்கும் தற்பெருமை பேசக்கூடிய குணம் இருக்குதோ எளிதில் மற்றவர்கள் உங்களை வீழ்த்தி விடுவார்கள். அது எந்த மாற்று கருத்தும் அவ்வளவுதான். ஏன்னா எளிதில் நம்ம இன்னொருத்தவங்கள நம்மளை பார்த்து நீங்க எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படின்ட்டாங்கன்னா உடனே நமக்கு ஐஸ் வச்ச மாதிரி மெல்ட் ஆயிரும். நம்ம ஈஸியா அவங்க என்ன சொன்னாலும் நம்புவோம், அவங்க என்ன சொன்னாலும் செய்வோம். சோ பல நேரங்கள் நாம் நம்முடைய சுயத்தை இழப்பதற்கு காரணம் இந்த தற்பெருமை தான் இருக்கு. அப்ப நான் தான் அப்படின்னு எல்லாரும் நம்ம நினைக்க ஆரம்பிச்சோம்னா இறைவன் தான் தான் அப்படின்னு காட்ட தொடங்கிட்டாங்கன்னா நாம இருந்த இடமே தெரியாமல் போய்விடும். எவ்வளவு உயரத்திற்கு போனாலும் அந்த தலைக்கணம் என்பது சிறிதும் இல்லாமல் நாம் வந்து தற்பெருமைகள் பேசாமல் வாழ கற்றுக்கொள்கின்ற பொழுது நிச்சயமாக இறந்தும் இரவா புகழ் அடைய முடியும். இதுக்கு உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா, மறைந்த சின்ன கலைவாணர் விவேக் அவர்கள், அவர் நகைச்சுவை நடிகராக எல்லாருக்கும் தெரியும். ஆனா அவர் மிகப்பெரிய மாமனிதர் அப்படிங்கிறது அவரோடு நெருங்கிய பழகிய வட்டாரத்துக்கும் தெரியும். அவர்கிட்ட வந்து அவருடைய ஃபேமிலி டாக்டர் ஒருத்தர். அப்போ அவர் ஒரு முறை பேட்டியில பேசும்போது சொன்னாரு, அவர் மறைவுக்கு பிறகு ஒரு முறை வந்து ஒரு சின்ன குழந்தைக்கு வந்து இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்வதற்கு என்ன அப்படின்னா ஒரு 3 லட்சம் ரூபாய் பணம் தேவைப்பட்டு. அப்போ விவேக் வந்து அவருடைய கிளையண்ட் அப்படிங்கறதுனால அவர் நடிகர் விவேக் கிட்ட போய் நீங்க ஒரு ட்வீட் போட்டீங்கன்னா மேபி நிறைய டொனேஷன்ஸ் கரெக்ட் ஆக வாய்ப்பு ஒன்று இருக்குது, அதனால நீங்க என்ன பண்ணுங்க ஒரு ட்வீட் போட முடியுமா ரெக்வஸ்டா நான் கேட்கறேன்னு சொல்லி ஒரு என்ன பண்ணிருக்காரு கேட்டிருக்கிறார். அதுக்கு அவர் சின்ன கலைவன் விவேக் சொன்ன பதில்,
எப்ப நான் எப்ப ட்விட்டர் போட்டு அது எப்ப நிறைய பேர் பார்த்து அது எப்போ டொனேஷன் வந்து கொடுத்து எப்ப இதே ஆபரேஷன் பண்றது 3 லட்சம் ரூபாய் தாரம் ஆபரேஷன் முடியும். ஆனா நான் தான் கொடுத்தேன், வெளியே யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ அப்போ அவரு செஞ்ச விஷயங்களுக்கு போல அவர் இறப்பிற்கு பிறகு இன்டர்வியூல யதார்த்தமா ஒரு வாயில வந்த விஷயம் அது. இதை சொல்லணும் அப்படின்லாம் அவர் என்ன பண்ணல, பிளான் பண்ணி அந்த இன்டர்வியூல அவர் பேசல. அப்போ இது போல இன்னும் எவ்வளவு உதவிகள் அவர் என்ன பண்ணிருப்பாரு. சோ அப்போ இந்த பெருமை பாராட்டாத மனிதர்கள் இறந்தும் இரவாப்புகள் அடைய முடியும். நான் தற்பெருமை பேசுறேன் அப்படின்னா அது என்னோடய புரிந்து கொள்வது. தொடர்ந்து சிந்திப்போம் ஜோ. இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 11 புனித பாப்னுசியூஸ். எகிப்து நாட்டில் பிறந்து பல ஆண்டுகள் பாலைவனத்தில் தனிமையில் வாழ்ந்து இறை அனுபவம் பெற்ற பாப்னுசியூஸ் திருச்சபையினை வளர்ப்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார். புனித வனத்து அந்தோனியாரின் சீடரான இவர் தேபைட் மறைமாவட்ட ஆயராக பொறுப்பேற்று மக்களுக்கு இறைப்பணிகளை செய்தார். அக்கால எகிப்து கிறிஸ்தவர்களை ஆண்டவரில் வேரூன்றச் செய்த பாப்னுசியூஸ் அரசன் மேக்சிமினூசினால் கால் உடைக்கப்பட்டு கண் தோண்டப்பட்டு பல்வேறு துன்பங்களை அனுபவித்தார். எகிப்து நாட்டில் ஆரியூஸின் தப்பறை கொள்கை வேகமாக பரவ இதனை கடுமையாக எதிர்த்த பாப்னுசியூஸ் ஆண்டவர் இயேசு மெய்யான கடவுளினின்று மெய்யான கடவுளாக ஜெனித்தவர், உண்டாக்கப்பட்டவர் அல்லர், தந்தையோடு ஒரே பொருளானவர் என்று அறிக்கையிட்டார். இறைவனுக்கு முன்பே திருமணம் செய்து கொண்ட ஆயர்கள், குருக்கள் மற்றும் திருத்தொண்டர்களை திருச்சபையிலிருந்து நீக்க வேண்டுமென்று குரல் எழுந்த அக்காலகட்டத்தில் இதனை மறுத்த பாப்னுசியூஸ் திருப்பொழிவிற்கு முன்பே திருமணம் செய்து கொண்டவர்கள் அந்நிலையிலேயே தங்களது பணியினை செய்யலாம் எனவும், திருப்பொழிவுக்கு முன் திருமணம் செய்யாதவர்கள் இறுதி வரை அந்நிலையினை கடைபிடிக்க வேண்டும் என்று கூறினார். கிபி 335ஆம் ஆண்டு டயர் நகரில் கூடிய ஆயர் மன்ற கூட்டத்தில் புனித அத்தனாசியாரோடு பங்கேற்ற பாப்னுசியூஸ் திருச்சபையின் வளர்ச்சிக்காக தன் கருத்துக்களை பதிவு செய்தார். முடமாக்கப்பட்ட ஒரு கால் மற்றும் ஒற்றை கண்ணோடு ஆண்டவரின் பணிகளைச் செய்த ஆயர் பாப்னுசியூஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித பாப்னுசியூஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் திருச்சபையின் வளர்ச்சிக்காக துன்புறுகிற துறவிகளுக்காக ஜெபிப்போம். மிக சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நம்ம பேசிட்டு இருக்கோம் நமக்குள் இருக்கும் மிக மோசமான தீய குணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அது இருந்துச்சு அப்படின்னா அது எப்படி மாற்றிக்கொள்வது அடுத்ததா? சோ அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, இப்ப இந்த பார்க்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் எல்லாமே நம்ம எல்லாருக்குள்ளயும் எல்லாமே இருக்குன்னு சொல்ல முடியாது, எல்லாமே இல்லனும் சொல்ல முடியாது. சில நேரங்கள் சூழ்நிலையை பொறுத்து என்ன பண்ணுது, சில விஷயங்கள் நம்ம வராமலும் போகும் வச்சிருக்கிறோம், சில நேரங்கள் அதை ஓரமா தூர தள்ளி வச்சு விடுறோம். அப்போ நம்மளால அதை ஹேண்டில் பண்ண நமக்கு தெரிஞ்சிருக்குது. ஆனா இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு விஷயம் சொல்லுவாங்க, அறியாமல் இருப்பது தவறு இல்லை, தெரிஞ்சுக்காம இருக்கிறது தப்பு கிடையாது. ஆனா நான் தெரிஞ்சுக்காம அறியாமையில இருக்கிறேங்கிறத நான் அறியாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய தவறு. ஏன்னா இப்ப சொல்லக்கூடிய அடுத்த குணம் அப்படிப்பட்ட ஒரு குணம் தான், பொறாமை. இன்னைக்கு எல்லாருமே சொல்லலாம், என்கிட்ட யாருக்கு மேலே என்ன கிடையாது, பொறாமை கிடையாதுன்னு சொல்லுவோம். ஆனா உண்மையில் நாம் அதை உணர்ந்திருக்க வேண்டுமே. ஆனால் நாம் அறியாமையில் அல்ல, அந்த அறியாமையில் இருப்பதை நாம் அறியாமல் என்ன பண்றோம் இருக்கிறோம். நமக்குள்ள எல்லாருக்குள்ளயும் நிச்சயமாக பொறாமை குணம் அப்படிங்கிறது இருக்கு. அதை ஏற்றுக்கொள்ள நம்முடைய மனம் கண்டிப்பா அது ஏற்றுக்கொள்ளாது. அப்ப இந்த பொறாமை குணத்தை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? எனக்குள்ள இருக்கிறத கொஞ்சம் அமைதியில உட்கார்ந்து நான் வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர் நம்ம என்ன பண்ணணும் நினைச்சு பார்க்கணும். அந்த வெறுக்கக்கூடிய மனிதர் அவர்கிட்ட என்ன நல்ல விஷயங்கள் இருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போடுது, அவர்கிட்ட என்ன கெட்ட விஷயங்கள் இருக்கு, அந்த கெட்ட விஷயங்கள் கடகடன்னு போட்டுரும். ஏன்னா நமக்கு அவர் மேல பொறாமையில இருக்கிறோம், ஈஸியா என்ன வந்துடும். அவர்கிட்ட நல்ல விஷயமே இல்லைன்னு சொல்லவே முடியாது. அப்ப ஏன் அந்த நல்ல விஷயங்கள் என்னோட கவனம் போகல? அப்போ
இது ஏற்றுக்கொள்வதற்கு கசப்பான உண்மையாக இருந்தாலும் கூட பல நேரங்கள் நம்ம நியாயப்படுத்தும். அவன் மோசமானவன், அவன்கிட்ட போய் நான் இது பண்ணுவேன்னா அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல பண்புகளை நம்ம என்ன பண்ணுவோம், கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப கற்றுக்கொள்வதை காட்டிலும் அதை கண்டுணர வேண்டும். அதை கண்டு உணராமல் எனக்கு தடை செய்வது என்ன அப்படின்னா, அவர் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பொறாமை. மேபி அவர் என்னோட நல்லா படிச்சிருக்கலாம், என்னோட என்ன பண்ணலாம், ஸ்மார்ட்டா இருக்கலாம், என்னோட எல்லா வேலைகளும் எளிதா செய்யக்கூடிய ஒரு நபரா என்ன பண்ணலாம் இருக்கலாம். அதை என்னுடைய மனத்திற்கு தெரிஞ்சாலும் என் மனம் அதை என்ன பண்ணுது, ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றது. இது ஒரு 3வது நபர்கிட்ட நம்ம இந்த மாதிரி ஒரு குணத்தை காமிச்சிக்கிறது கூட ஓகே தான். ஆனா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள, ஒரு அக்கா தங்கைக்குள்ள, இந்த மாதிரி உறவுகளுக்குள்ள எல்லாம் அந்த பொறாமைன்ற ஒரு விஷயம் வரப்போதான் அந்த ஃபேமிலிக்குள்ள இருக்க அந்த நிம்மதியே கேட்டு போகும். ஆக்சுவலா பொறாமை குணம் வச்சிருக்கக்கூடிய நாம ஃபேமிலி நிம்மதியை காட்டிலும் இன்னொன்னு என்னன்னா, நான் இன்னைக்கு உங்க மேல பொறாமப்படுறேன் அப்படின்னா நிம்மதி இழந்து தவிப்பது யாருன்னா நான் தான். ஏன்னா நான் அவங்களை பார்க்கின்ற பொழுது, நீங்க வாழ்க்கையில் நல்லா இருக்கின்ற பொழுது, மகிழ்ச்சியா இருக்கின்ற பொழுது, சிரிக்கின்ற பொழுது என்னால என்ன பண்ண முடியாது, தாங்கிக்க முடியாது. நான் உட்காந்து உள்ள பொறுமைட்டு எப்படி சிரிக்கிறாங்க பாருங்க அப்படின்னா என்ன பண்றாங்க. அப்ப நம்மளோட நிம்மதி தான் ஃபர்ஸ்ட் என்ன ஆகுது, கெட்டு போகுது. அப்ப அப்படிங்களா இன்னொருத்தர் என் மேல பொறாமைப்படுகிறார், அதனால நான் மன உளைச்சலுக்கு அப்படி வரேன், அதை எடுத்து கொண்டு போக வேண்டிய தேவை கிடையாது. அவங்களுக்கு அவங்களோட நிம்மதியை இழந்து தவிக்கணும். அப்ப நம்ம இன்னைக்கு யோசித்து பார்ப்போம், பல நேரங்கள் நான் நிம்மதி இல்லாமல் தவிக்கிறேன்னா, நான் பொறுமுகிறேன்னா, இன்னொருத்தர் சிரிக்கிறதுனால ஏத்துக்க முடியல, மேபி அதுக்கு பொறாமை கூட ஒரு காரணமாக இருக்கலாம். எஸ், தொடர்ந்து சிந்தித்து பார்ப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மிகவும் பிரபலமான தொழிலதிபர் அவர். அடுத்தடுத்த வெற்றிகளை அலாக்காக அள்ளிக்கொண்டு பயணம் செய்து கொண்டிருப்பவர் அவர். முக்காலத்திற்கும் பொருந்தும் வணிக சூத்திரங்களை வக்கனையாக விளைத்து போட்டு முன்னேறி வருபவரும் அவர்தான். அவரிடம் கேட்டார் வளரும் ஒரு வணிக இளைஞர், உங்களது வெற்றியின் ரகசியம் என்ன? ரகசியம் என்று எதுவும் இல்லை தம்பி, வாய்ப்பு கிடைக்குமா என்று கதவை தட்டி கொண்டே இருக்க வேண்டும், அவ்வளவுதான். அது சரி, எப்போது வாய்ப்பு கிடைக்கும், கதவு எப்போது திறக்கும், அதை நான் எப்படி கண்டுபிடிப்பது? அந்த தொழிலதிபர் சொன்னார், கண்டுபிடிக்க வழி இருப்பதாக தெரியவில்லை, ஆனால் திறக்கும் வரை தட்டிக்கொண்டே இருப்பதுதான் ஒரே வழி. எப்படி நல்ல கதை இல்ல? இதே வெற்றியை பற்றி இதோ இன்னொரு கதை. சிரிப்போடு இருந்த வெற்றியாளரை பார்த்து முறைத்து முறைத்து பார்த்து கொண்டிருந்தார் தோல்வியாளர். முறைத்தவர் முகத்தில் சோகம் அப்பிக் கொண்டிருந்தது. அருகே போன வெற்றியாளர் ஆதரவாய் அவரோடு இருந்து கொண்டு சிரிக்க, அவரோ பதில் சிரிப்பு சிரிக்க மறுத்தார். ஏன் இவ்வளவு சோகம்? முகத்தில் சிரிப்பே இல்லையே, மகிழ்ச்சியே இல்லையே. நீங்கள் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள், தோற்று பாருங்கள், அப்போது தெரியும், முறைத்தபடி சொன்னார் அவர். ஆனால் அன்பாய் இவர் சொன்னார், இல்லை நண்பரே, நான் வெற்றி பெற்றதால் மகிழ்ச்சியாய் இல்லை, மகிழ்ச்சியாய் இருப்பதால் வெற்றி பெற்றேன். இவையெல்லாம் கவிஞர் கண்ணதாசனின் வெற்றி சிந்தனைகள். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறு வித்தியாசம்தான். கடமையை செய்தால் வெற்றி, கடமைக்கு செய்தால் தோல்வி. வேதனைகளும் சோதனைகளும் வெற்றிகளும் தோல்விகளும் நமக்கு வருவதே உறவுகளை நாம் அடையாளம் கண்டுகொள்ளத்தான். நீ வெற்றிக்காக போராடும் போது வீண் முயற்சி என்றவர்கள் தான் நீ வென்ற பிறகு விடாமுயற்சி என்பார்கள். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை மதிக்கும். உன் நிலையும் கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். புத்தியுள்ள மனிதரெல்லாம் வெற்றி காண்பதில்லை, வெற்றி பெற்ற மனிதரெல்லாம் புத்திசாலி இல்லை. இவற்றோடு இதோ கவிஞர் கண்ணதாசனின் இன்னொரு முத்தாய்ப்பு முத்து. சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிலுவை கிடைத்தாலும் சுமப்பதுவே வாழ்க்கை. அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். எனக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் உனக்கு நிகழ்ச்சியில் நம்மிடம் இருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி சிந்திச்சுட்டு இருக்கிறோம். அடுத்ததான் என்ன சொல்றோம், நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்க ஒரு படும் மோசமான ஒரு பெரிய தீய குணம் என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோபம் தான். அது எப்ப வரும், எப்படி வரும் அப்படின்ட்டு யாருக்கும் தெரியாதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா வர வேண்டிய நேரத்துல கரெக்டா வந்துரும். அதனால நமக்கு கோபம் வரப்போ அதனால நடக்க போற என்ன பெரிய காயங்களோ இல்ல கவலைகளோ கோவப்படுறவங்களுக்கு கிடையாது. அது எதிர்க்க இருந்து அதை இருந்து அது அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? அப்படிப்பட்ட வலிகளையும் காயங்களையும் தரக்கூடிய இந்த கோபம் நம்ம கிட்ட இருக்குன்னா அது மிகப்பெரிய மோசமான குணம் தான். கண்டிப்பா கோபம் எப்படி பெற்றுக்கொள்வதற்கு காயமா இருக்கிறது போல கோபத்தை வச்சிருக்கவங்களுக்கு அது பிரச்சனை தான். அதான் சொல்லிருக்காங்க, கோபம் என்னும் கொடி அமிலமானது, அது தூக்கி எரியப்படும் இடத்தை விட அதை கரங்களில் வைத்துக் கொண்டிருக்கிற கரங்களை அதிகம் என்ன பண்ணா காயப்படுத்தும். இந்த கோபம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தேவையான ஒரு குணம் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அந்த கோபம் எங்கே நாம் பயன்படுத்திக்கிறோம் அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய இடங்கள்ல ஒரு சின்ன கீரை விற்கிற பாட்டிட்ட போய் உட்காந்து பேரம் பேசுவோம். 5 ரூபாய் 10 ரூபாய்க்கு, பாட்டி 10 ரூபாய் குறைச்சு கொடு, 5 ரூபாய் குறைச்சு கொடுங்க. அதே தாட்டியத்தை உங்களால கொண்டு போய் சூப்பர் மார்க்கெட்ல ஹைப்பர் மார்க்கெட்ல செய்ய முடியுமா?
முடியாது. ஒருவேளை நீங்க செஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து நான் வந்து பயங்கர ஒரு பெரிய சல்யூட் கொடுக்குறேன். மேபி உங்க கால்ல விழுந்து கூட நான் என்ன பண்ணிக்கிறேன் ஆமா, ஜோ ஸ்டாச்சு வச்சிருவாங்க. சீரியஸா. ஏன்னா நம்மளுடைய எங்கெல்லாம் நம்மளுடைய வீரியத்தை காட்ட முடியல, அதாவது ஒரு அதாவது வலியார் முன்னை நான் நினைப்பதற்காக மெலியார் மேல் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய அதிகாரத்தை செலுத்துவோம். அது அழகான ஒரு குரல், டக்குனு எனக்கு அந்த குரல் ஞாபகத்துக்கு வருது. அதனுடைய பொருள் இதுதான். நான் வந்து வலிமை மிகுந்தவன் அப்படின்னு காட்டிக் கொள்வதற்காக என்னை விட வலிமை குறைந்தவரை எளியவரை என்ன பண்ணுவேன், தூக்கி போட்டு மிதிப்பேன். ஆக்சுவலா கோபம் இதெல்லாம் எங்க வரணும்னா, நான் என்னை விட வலியவங்க கிட்ட தான் என்ன பண்ணணும், கோபம் வரணும். எங்கேயாவது ரோட்ல தப்பு நடக்குது, அந்த தப்பை பார்த்து எனக்கு என்ன பண்ணணும், கோபம் வரணும். தட்டி கேட்கக்கூடிய திறமை இருக்கணும். ஒருத்தர் சிக்னல்ல நம்ம நின்றுட்டு இருக்கிறோம், ரெட் இருக்குது, பின்னாடி ஒருத்தர் ஆறு அடிச்சுட்டே இருக்கிறான் அப்படின்னா திரும்பி பார்த்தீங்கன்னா ஆறு அடிக்கிறேன்னு கேட்கக்கூடிய தைரியம் வேணும். அந்த கோபம் வேணும். அங்கெல்லாம் நம்ம கோபம் என்ன ஆகாது. அந்த ரௌத்ரம் அப்படின்றது வந்து ரொம்ப அழகானது. அது விஷயம். ஆனா அந்த நேரம் நம்ம கோவப்படுறதே கிடையாது. நம்ம அந்த நேரத்துல என்ன பண்றோம்னா வாய் எல்லாத்தையும் அமைதியாக கம்முன்னு என்ன பண்ணிடுறோம்னா வந்துடும். ஆனா வீடுகள்ல, குடும்பங்கள்ல யாரு ஒரு சின்ன குழந்தைகள் மீது காட்டக்கூடிய ஒரு கோபமாக இருக்கலாம், எல்லாருக்கும் வரும். ஏன்னா எனக்கு அந்த கோபத்தை பத்தி சொல்றப்ப எனக்கு எப்பவுமே என்னோட ஆசிரியர் சொல்றதை திரும்ப திரும்ப ஞாபகம். ஒரு முறை இருமுறை இல்லை, நான் எத்தனை தடவை நான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் சொன்ன விஷயங்கள், கோபத்தை எண்ணுள் குறைப்பதற்கு அவர் கற்றுக் கொடுத்த விஷயம். கோபம் வர்றப்ப நாயை உடனே நினைச்சுக்கோ, நாய்க்கும் கோபம் வரும், உனக்கும் கோபம் வரும். அப்போ உனக்கும் நாய்க்கு என்ன வித்தியாசம்? அப்போ அந்த நாயினால் கோபத்தை கட்டுப்படுத்த இயலாது, என்னால் அந்த கோபத்தை என்ன பண்ண முடியும், கட்டுப்படுத்த இயலும். அதை நான் செஞ்சுட்டேன்னா எனக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்குது. அதை நான் செய்யல அப்படின்னா அதுக்கு எனக்கு வித்தியாசம். அப்ப இதை எண்ணுகின்ற பொழுது எவ்வளவு கோபங்கள் வருகின்ற பொழுது எங்கே கோபப்பட வேண்டும், அந்த கோபத்தினால் இந்த மாற்றம் நிகழுமா? சின்ன குழந்தைங்க கிட்ட நம்ம வீட்டுல வந்து பேரண்டல், அதாவது பெற்றோர் குழந்தை வளர்ப்பு அப்படிங்கறதுல கண்டிக்கிறோம், அடிக்கிறோம், எல்லாம் கோபப்படுறோம். அந்த கோபத்தினால் இந்த மாற்றம் நிகழ்ந்ததுன்னு எந்த பெற்றோராலே சொல்ல முடியுமா? எல்லா நேரங்களிலும். அதாவது நான் மாற்றங்கள் நிகழவே நிகழாதுன்னு நான் சொல்லல, நிகழும். அப்படி நிகழக்கூடிய இடங்களில் மட்டும் கோவப்பட்டா போதும். சும்மா சும்மா கோவப்படுறது, சும்மா சும்மா அடிக்கிறதுனால ஏதாவது மாற்றங்கள் நிகழுமான்னு கேட்டா நிச்சயமாக நிகழாது. எஸ், கண்டிப்பா. இது பார்ப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்கள், அவரது தலைமை பண்புகள், அவரது நல்லியல்புகள், இவற்றோடு இயேசுவின் பார்வையில் நட்பு, இயேசுவின் வாழ்வு அனுபவத்தில் நட்பின் பரிமாணங்கள், இவற்றை பற்றி தொடர்ந்து நான் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இன்று நட்பு உதவி கோரும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உண்மையான நட்பில், உண்மையான உறவில் உதவி கோருதலும் இருக்க வேண்டும். எப்பொழுதும் நாம் கொடுக்க வேண்டும், சில நேரங்களில் கேட்க வேண்டும், உரிமையோடு. அது உறவின் நெருக்கத்தை காட்டுகிறது. எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கோருவதும் ஒரு நெருக்கத்தின் அடையாளம்தான். எனவே நெருக்கமான உறவுகளில், நெருக்கமான நட்புகளில் மட்டுமே நாம் உரிமையுடன் எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்க முடியும். இயேசுடைய வாழ்வில் இப்படி ஒரு நிகழ்ச்சி மத்தேயு நற்செய்தி 26:38 நாம் வாசிக்கின்றோம். இயேசுடைய இறுதி நேரம், அவர் காட்டி கொடுக்கப்படுகின்ற இரவு. எனது உள்ளம் சாவு வருமளவுக்கு ஆழ்துயரம் கொண்டுள்ளது, நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள் என்று அவர்களிடம் கூறினார். 12 சீடர்களில் 3 பேர் இயேசுவுக்கு சிறப்பான நெருக்கமாக இருந்தார்கள். யோவான், பேதுரு, யாக்கோபு. எனவே அவர்களிடம் இயேசு சொல்லுகிறார், நீங்கள் என் கூட இருங்க, எனக்கு பயமாக இருக்கிறது, எனக்கு துயரமாக இருக்கிறது, கலக்கமாக இருக்கிறது, நீங்கள் என்னோடு இருங்கள், நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள். என்ன அருமையான ஒரு காட்சி பாருங்க. இயேசுடைய ஆளுமையின் பல்வேறு பரிமாணங்களை இது காட்டுகிறது. இயேசு கலக்கமடைந்தார், இயேசு துயரமடைந்தார் எல்லாருடைய வாழ்விலும். எனவே தான் இயேசு நமக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறார். அவருடைய வாழ்வில் துன்பமே வராவிட்டால், இயேசுடைய வாழ்வில் சிலுவையே இல்லாவிட்டால் அவர் எப்படி நமக்கு மாதிரியாக எடுத்துக்காட்டாக இருக்க முடியும்? இயேசுடைய வாழ்விலும் கலக்கம், துயரம், துன்பம், சாவு அனைத்தும் வந்தன. அவற்றை இயேசு எவ்வாறு எதிர்கொண்டார்? அவ்வாறு எதிர்கொள்கின்ற பொழுது இயேசு தன்னுடைய நண்பர்களுடைய உதவியை கோருகிறார். நீங்கள் என்னோடு இங்கேயே தங்கி விழித்திருங்கள். இது நல்ல நட்புக்கு ஒரு அடையாளம். எங்கே நட்பு ஆழமாக இருக்கிறதோ, எங்கே உறவு நெருக்கமாக இருக்கிறதோ, அங்கே உரிமையோடு நாம் உதவியை கோர முடியும். நட்பு உதவி கோரும். எனவே நீங்கள் என்னோட இருங்க, எனக்கு இந்த உதவியை செய்யுங்க, என் கூட இன்னைக்கு நீங்கள் தங்குங்க, எனக்கு பயமாக இருக்கிறது என்றெல்லாம் எப்பொழுது நாம் சொல்ல முடிகிறதோ அப்பொழுது நம்முடைய உறவு, நம்முடைய நட்பு நெருக்கமானது, ஆழமானது, உண்மையானது என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம்.
இயேசுவை போலவே நம்முடைய நட்பிலும் நாம் உரிமையோடு உதவியை கோருவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான பகுதி இயேசுவின் ஆளுமைகள். நம்ம பார்த்தோம் ஜோ, இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம். மிகப்பெரிய மோசமான குணங்கள் நம்ம கிட்ட இருக்கு, அதை நம்ம எப்படியாவது சரி செய்யணும், மாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வகையில் அடுத்ததாக அடுத்ததா இது கண்டிப்பா ஒரு மோசமான தீய குணம். விவிலியத்துல கூட இதை பத்தி சொல்லப்பட்டிருக்கிறது, பெருந்தீனி. ஓவரா, அதாவது சில நேரங்கள் சாப்பிடுறது பிரச்சனை கிடையாது, பசிக்கு ஏற்றார் போல. அதான் சொல்லுவாங்க, காலை நேர உணவை அரசன் போலவும், மதிய நேர உணவை மந்திரி போலவும், இரவு நேர உணவை யாசகன் போலவும் உண்ண வேண்டும் அப்படின்னு. அப்படின்னா அந்த பாடியுடைய ஷேப் பாத்தீங்கன்னா அப்படி கரெக்டா ஷேப்பா என்ன பண்ணும், சினிமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடக்கூடிய உணவு காலை நேர உணவை யாசகன் போல கொஞ்சோண்டி, சில நேரம் அது எடுக்கிறதும் கிடையாது. மதிய நேர உணவுகள் அது மந்திரி மாதிரி சில நேரம் இருக்கும், சில நேரம் அரசர் மாதிரி என்ன பண்றோம் எடுக்கணும். நைட்டு பெரும்பாலும் என்னன்னா அரசர் போலதான், என்னன்னா எதெல்லாம் சாப்பிடக்கூடாதோ, எதெல்லாம் சீக்கிரம் ஜீரணிக்காதோ அதெல்லாம் என்ன பண்றோம் அப்படின்னா சாப்பிடுறோம். அப்ப என்னன்னா நம்முடைய உணவு பழக்கத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம். இதுல இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, பெருந்தீனி அப்படின்னு சொல்றப்போ கண்ட நேரத்துல கண்ட மேனிக்கு சாப்பிடுறது. அதுதான் எனக்கு அவங்க எப்ப பார்த்தாலும் அதுக்கு இப்போ ஆங்கிலத்துல ஒரு பேர் கூட என்ன சொன்னா, அது ஃபுட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பெரிய ஃபுட்டிங்க, அதை பெருமையா கூட என்ன பிடிக்கும், சில நேரங்கள் சொல்லக்கூடிய நிலைக்கு வந்துருக்கு. ஸோ சாப்பிட்றதுக்குன்னு ஒரு சில குறிப்பிட்ட நேரங்கள் அப்படிங்கிறது. அப்ப அந்த நேரங்கள்ல என்ன பண்ணுவோம், கரெக்டா சாப்பிடுவோம். சாப்பிட வேண்டிய உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிடுறது. அப்ப இந்த பெருந்தீனியினால் எனக்கு ஏகப்பட்ட உடல் உபாதைகள் என்ன பண்ணும், ஏற்படும். அப்ப இதுவும் நம்மிடம் இருக்கக்கூடிய மோசமான ஒரு தீய குணம்தான். அதான் சொல்லுவாங்க, நொறுங்கத்தினால் 100 வயது அப்படிவாங்க. நொறுங்கத்தினா நல்லா மென்னு சாப்பிடுறது. நிறைய பேர் என்ன நினைச்சுக்கோன்னா, நொறுக்கு தீனிகளை சாப்பிட்டாதான் நினைச்சுக்கோங்க. அப்படி கிடையாது. சாப்பிட வேண்டிய நேரத்துல கரெக்டான உணவை கரெக்டான அளவு எடுத்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா நம்முடைய முன்னோர்கள் உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படின்னு சொல்லி வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு என்ன அப்படின்னா, நான் இன்னைக்கு மருந்து தான் நம்ம என்ன பண்றோம், உணவு போல. இன்னொரு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய பசிக்கு சாப்பிடுற வரைக்கும் ஓகே, அது நம்முடைய உணவு. ஆனா அதை தாண்டி நம்ம சாப்பிடுறோம்னா அது இன்னொருத்தவங்க பசியில வாடுறாங்க பத்தி, அது அவங்களுடைய உணவு. சோ அப்படிப்பட்ட உணவை நம்ம வீணடிக்கவும் கூடாது. சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கறதுக்கு முன்னாடியே சின்ன பிரேக் போயிட்டு இருந்தோம். நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். சிறப்பான நல்ல பேசிட்டு இருக்கோம் கல்பனா. நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் என்னென்னு சொல்லி அடுத்ததாக இதெல்லாம் இருக்கு அப்படின்னாவே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. ஐயோ ஆமால, இந்த கேரக்டர் எல்லாம் சிலது அப்பப்போ வந்துட்டு போகுது நம்ம கிட்ட கூட அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம். அடுத்ததான் பாத்தீங்கன்னா, இது எல்லோருக்கும் இருக்கான்னு சொல்ல முடியாது. ஆனா கண்டிப்பா இதுல இருந்து கொஞ்சம் மீண்டு வரணும் அப்படின்னா இதுல இருந்து வெளியே வர்றதுக்கு ட்ரை பண்ணி ஆகணும். சோம்பேறித்தனம் இது பெரிய அவ்வளவு பெரிய பேட் ஹாபிட்டா அப்படின்னா, ஐயோ இருக்கிறதுல இதுதாங்க பெரிய ஒரு தீய குணமா இருக்குமே. நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், நம்ம நம்மளுடைய பாதையில முன்னேறி செல்வதற்காக ஒரு இலக்குகள் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் எதுவுமே பண்ண விடாத அளவுக்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையா இருக்கு, தடையா இருக்கு அப்படின்னா அது இந்த சோம்பேறி நடக்கலாம். நிச்சயம். எனக்கு வாழ்க்கையில நிறைய பேர் வந்தோம், எவ்வளவு பேர் வாழ்ந்தாங்க, எவ்வளவு பேர் இருந்தாங்க, எவ்வளவு பேர் செத்தாங்கன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஒரு சிலர் மட்டுமே இருந்து மறைந்தாலும் இன்றும் இன்னும் மறையாமல் என்ன பண்றாங்க, அவருடைய நினைவுகளோடு நம்ம என்ன வாழ்ந்துட்டு இருக்கோம். காரணம் என்ன அப்படின்னா, அவங்க கிட்ட அந்த சோம்பேறித்தனம் அப்படிங்கிறது இல்லாமல் இருந்தது கிடையாது. அதுதான். ஏன்னா அவங்க செஞ்சிருக்காங்க, அவங்க சாதனைகள் செஞ்சிருக்காங்க, வாழ்க்கையை முழுமையாக என்ன பண்ணிருக்காங்க, வாழ்ந்திருக்கிறார்கள், பிறருக்கு பயனுள்ள ஒண்ணும் வாழ்ந்திருக்காங்க. அப்படின்னா அதற்கான காரணம் என்னன்னா, அவங்க கிட்ட சோம்பேறித்தனம் கிடையாது. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் இந்திய விடுதலைக்காக பாடுபடுகிறோம், இல்ல இன்னைக்கு போக வேண்டாம், நான் நாளைக்கு போலாம் அப்படின்னு ஒரு சோம்பேறித்தனத்துல நினைச்சிருந்தாருன்னா அன்னைக்கு நமக்கு வாய்ப்பே கிடையாது. இது போல தாமஸ் ஆல்வா எடிசன் இன்னைக்கு வேண்டாம், நம்ம நாளைக்கு என்ன பண்ணிக்கலாம், விளக்க கண்டுபிடிச்சிக்கலாம் நினைச்சிருந்தாரு, தள்ளி போட்டுருந்தாருன்னா கண்டிப்பா. சோ இது போல எல்லாமே என்ன அப்படின்னா, ஒவ்வொரு மாமனிதர்களும் அவர்கள் வாழ்க்கையில் செய்யணும்னு நினைச்ச விஷயத்த சோம்பேறித்தனத்தினால் அதை தள்ளி போடாமல் உடனடியாக என்ன பண்ணிருக்காங்க, செஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம சிந்தித்து பார்ப்போம், எவ்வளவோ விஷயங்கள் செய்வதற்கு நம்மிடம் இருக்குது, எதுவுமே இல்ல அப்படின்னு சொல்ல. ஆனா அதுக்கு எல்லாம் என்ன பண்றோம், ஏதாவது ஒரு நொண்டிச்சாக்கு, ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லுவோம். எனக்கு இந்த மாசம் பணம் வரட்டும், நான் பணம் வந்ததுக்கு அப்புறம் செய்யறேன். எனக்கு அடுத்த மாசம் இவங்க எங்களுக்கு ஊர்ல இருந்து வராங்க, வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றேன், செய்யறேன். இந்த மாதிரி ஊருக்கு நான் வேளாங்கண்ணி கோயிலுக்கு போகணும்னு வேண்டி இருக்கிறேன், வேளாங்கண்ணி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு செய்யறேன். சோ இதெல்லாம் என்னன்னா, நம்ம நம்முடைய சோம்பேறித்தனத்திற்கு நாம் சொல்லக்கூடிய போலியான சாக்குகள். அப்போ இந்த சோம்பேறித்தனம் மட்டும் இருக்கிற வரைக்கும் வாழ்க்கையில அடுத்த படி நம்மளால ஏற முடியுமான்னு கேட்டா முடியாது. இம்பாசிபிள். ரொம்ப ரொம்ப கஷ்டம். கண்டிப்பா சிந்தித்து பார்க்கலாம். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். வெற்றியோடு நாம் வாழ்வதற்கான வழிவகைகளை தேடிக்கொண்டிருக்கும் நமக்கு இதோ ஜெர்மன் நாட்டைச் சேர்ந்த கோத் என்ற மொழியியல் அறிஞர் இப்படி ஒரு நல்ல வழியை சொல்லிக் கொடுக்கின்றார். அவர் திருமணத்தில் இணைந்திருக்கின்ற ஒருவர் மற்றவருக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்பதை வைத்து பேசும்போது இப்படி சொல்லுகிறார்.
The sum which two married people owe to one another defies all calculations. It is an infinite debt which can be only discharged through all eternity. அதாவது திருமணம் ஆன இருவரும் ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய தொகை கணக்கில் அடங்காதது. அது எல்லையில்லாத கடன், வாழ்நாள் முழுவதும் கொடுத்து தீர்க்க வேண்டிய ஒரு கடன். கணவன் மனைவிக்கு இவ்வளவுதான் கொடுக்கணும், அதுக்கு மேலே இல்லை என்று சொல்ல முடியாது. அதே போல் மனைவி கணவனுக்கு இவ்வளவுதான், அதுக்கு மேல் இல்லை என்று சொல்ல முடியாது. அதனால்தான் அவர் குறிப்பிடுகிறார், இட் டிஃபைஸ் ஆல் கால்குலேஷன். எந்த ஒரு கணக்கும் அங்கே செல்லாது. ஒருவருக்கொருவர் கொடுக்க வேண்டிய அந்த தொகை கணக்கில் அடங்காது. அது எல்லை இல்லாதது. எனவே யாராலும் ஒரே நேரத்திலே அதை கொடுத்து விடவும் முடியாது. அதனால்தான் வாழ்நாள் முழுவதும் சாகின்ற வரைக்கும் கணவன் தன்னையே அந்த மனைவிக்கு கொடுக்க வேண்டும், அந்த மனைவி தன்னையே அந்த கணவனுக்கு கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். அப்போதுதான் திருமண வாழ்வு என்பது ஒரு நிறைவான நிம்மதியான வாழ்வாக இருக்க முடியும். அதிலே நான் அதிகமாக கொடுக்கிறேன், நீ எனக்கு குறைவாக கொடுக்கிறாய் என்றெல்லாம் இருந்தால் அந்த குடும்பம் நிலைக்காது, மகிழ்ச்சி இருக்காது. எனவே வாழ்நாள் முழுவதும் என்னை கொடுத்து கொண்டே இருப்பேன் என்ற மனப்பான்மையோடு இருவரும் வாழும்போது அதுவே வெற்றியான குடும்பம். அத்தகைய ஒரு வெற்றியான குடும்பமாக நீங்கள் வாழுங்கள் என்று உங்களை வாழ்த்துகிறேன். மிக சிறப்பான பகுதி ஆன்றோர் வாக்கு நம்ம பார்த்துட்டோம். எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் ஜோ, நமக்குள் இருக்கும் அந்த தீய குணங்கள் அது என்னென்ன, அதை நம்ம எப்படி எல்லாம் மாற்றிக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக அடுத்தது என்னன்னா நேர்மையின்மை. நம்ம கிட்ட நேர்மை இருக்கின்றதா? நம்ம எல்லாருமே சொல்லுவோம் ரொம்ப ரொம்ப நேர்மையானவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஒரு சின்ன விஷயத்துல நம்ம என்ன நேர்மை தவறிருப்போம். ஒரு பஸ்ல குழந்தைக்கு முழு டிக்கெட் எடுக்க வேண்டிய இடத்துல இல்ல அரை டிக்கெட், குழந்தைக்கு இன்னும் 6 வயது முழுமையாகல எடுத்திருப்போம். நம்ம எடுக்கலாம்னு சொல்ல முடியாது. நம்ம சில நேரங்கள் எடுத்திருப்போம். அதனுடைய பொருளாதார சூழல் காரணம் 1000 சொல்லலாம். ஆனா நம்ம நேர்மை தவறி நடந்திருக்கோம். கியூல எல்லாரும் நிக்க வேண்டிய இடத்துல நம்ம கியூ என்ன பண்ணிருப்போம், ஃபாலோ பண்ணி வயலேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருப்போம், நமக்கு ஒரு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு சொல்லியோ இல்ல நமக்கு முன்னாடி சில நேரங்கள்ல சில விஷயங்கள் இது நமக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏமாத்துறோம் அப்படின்னு சொல்லி தெரிந்திருந்தும் அந்த ஏமாற்றக்கூடிய இதனால என்ன பெரிய இழப்பு வந்து விட போகுது, ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம், அந்த விஷயத்த ஏமாத்திருப்போம். சில நேரங்கள் உண்மை என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த உண்மை என்னன்னு தெரிஞ்சு அந்த உண்மையை சொன்னா தானே பிரச்சனை, சொல்லாம அமைதியா இருந்துருவோம். நான் பொய் சொல்லலையே, அதுக்கு ஒரு நியாயம் நம்ம சப்பக்கட்டு கட்டுவோம். நான் பொய் சொல்லல, உண்மையை மறைச்சோம். உண்மையை மறைப்பதும் அப்போ இப்படி எல்லாம் நிறைய லிஸ்ட் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருமே இந்த நேர்மைங்கிற விஷயத்துல அடி வாங்கிதான். இன்னைக்கு என்னோட சிக்னல்ல நான் வந்து ரெட் போட்டிருக்காங்க, எனக்கு யாருமே சாலையில இல்ல, இருந்தாலும் எனக்கு கடந்து போவது என்னோட நேர்மையின்மை. அப்போ எவ்வளவு விஷயங்கள் சின்ன சின்ன விஷயத்துல இருந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். அப்ப இந்த நேர்மையின்மையும் நம்மிடம் இருக்கக்கூடிய மோசமான ஒரு தீய குணம். அது தெரிந்திருந்தாலும் அது இல்லைன்னு நம்ம என்ன பண்றோம், நம்புறோம். நம்ம எல்லாமே முட்டாளா ஏமாத்திக்கிறோம். நம்ம எல்லாமே முட்டாளாக்கக்கூடிய இந்த குணத்தை விடுதல் ரொம்ப ரொம்ப நல்லது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்கிற இந்த தொடரில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அரசியலமைப்பு சட்டம் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்ற அடிப்படை கடமைகள், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் என்று சொல்லப்படுகின்ற 10 கடமைகளை நாம் பார்த்திருக்கிறோம். இந்த 10 கடமைகளையும் நான் முதலிலே சொன்னது போல நாம் சரியாக நிறைவேற்றினால் இந்த நாடு மிகச்சிறப்பான மனிதர்களை உருவாக்குகிறது, மிகச்சிறப்பான ஒரு சமூகத்தை உருவாக்குகிறது என்பது பொருள். நாம் எல்லோரும் உலக நாடுகளின் பார்வையில் மிக உயர்ந்தவர்களாக, ஒரு அறிவு சமூகமாக, ஆற்றல் மிக்க சமூகமாக, சாதனைகள் நிகழ்த்துகிறவர்களாக, அடிதடி இல்லாமல் சமூக ஒற்றுமைக்காக உழைப்பவர்களாக நம்மால் கண்டிப்பாக மாற முடியும். சுற்றுப்புற சூழலை பாதுகாப்பதில் போராளிகளாகவும், நம்முடைய பெண்மையின் மாண்பை போற்றுவதில் மிகச்சிறந்தவர்களாகவும், நம்முடைய நாடு உன்னதமான நிலையை அடைவதற்கு காரணிகளாகவும் நம்மால் மாற முடியும். இந்த 10 கடமைகளையும் நாம் சரிவர கடைபிடித்தால். அப்போ அப்படி அந்த நிலைமைக்கு நம்ம இன்னும் ஆகலைன்னா அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த கடமைகளை நாம் இன்னும் கடைபிடிக்கவில்லை, இதற்கு மாறானவற்றை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்பது பொருள். எனவே நாம் திருந்துவதற்கும் நாம் சரியான திசையை நோக்கி பயணம் செய்வதற்கும் இது ஒரு காரணியாக இருக்கிறது. 2002
கல்வியை மேம்படுத்தும் நோக்கில் மீண்டும் 51A அதில் ஒரு துணை பிரிவாக இன்னும் ஒரு கடமை சேர்க்கப்பட்டிருக்கிறது. நாம் ஏற்கனவே பார்த்தது போல 6 வயது வரைக்கும் அரசு கண்டிப்பாக குழந்தைகளுக்கு நல்ல சத்துணவை கொடுக்கவும் குழந்தைகளை பராமரிக்கவும் கல்வி வழங்க வேண்டும் என்பது நாம் பகுதி 4 பார்த்தோம். அடிப்படை கடமைகள் தெளிவாக சொல்லுகிறது. 6 வயது முதல் 14 வயது வரை உள்ள எல்லா குழந்தைகளுக்கும் கல்வியை கொடுக்க வேண்டிய பொறுப்பு அதனுடைய பெற்றோர் அல்லது அதனுடைய காப்பாளர்களுக்கு, கார்டியன்ஸ் என்று சொல்லப்படுகின்ற காப்பாளர்களுக்கு இருக்கிறது என்று 2002 அது 86வது சட்ட திருத்தத்தின் வழியாக இதிலே மீண்டும் சேர்க்கப்பட்டிருக்கிறது. 11 கடமையாக மாறியிருக்கிறது. எனவே அதனை பெற்றோர்கள் கருத்தில் கொண்டவர்களாக எந்த குழந்தை தொழிலாளர்களும் உருவாகி விடாதவாறு 14 வயது வரை குறைந்தபட்சம் அவர்கள், அதாவது ஏறக்குறைய 8ஆம் வகுப்பு வரை அவர்கள் கண்டிப்பாக கல்வி கற்றிருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்கிறது. எனவே 100% நம்முடைய குழந்தைகள் நம்முடைய நாட்டில் கல்வியறிவு பெற்றவர்களாக இருக்க வேண்டும் என்பதே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அதற்கு பிறகும் மற்ற கல்வியை கொடுப்பதற்கு இந்த சமூகமும் அரசும் முன்வர வேண்டும் என்கிற எதிர்பார்ப்பையும் அரசியலமைப்பு சட்டம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. எனவே இதை அடிப்படை உரிமைகள் பகுதியில் 21 ஆர்டிகிள் 21 இதை ஒரு துணை பிரிவாக அடிப்படை கல்வி 21A என்று அடிப்படை கல்விக்கான உரிமையும் சேர்த்திருக்கிறார்கள். மற்ற மாதிரி கல்வி இங்கே தான் வரும், சமூக பொருளாதார கலாச்சார உரிமைகள் பகுதியில் தான் வரும். ஆனால் குழந்தைகளுக்கான இந்த கல்வியை அடிப்படை கல்வியாக வைத்திருக்கிறார். எல்லா குழந்தைகளும் கல்வியை கற்று மாண்புடையவர்களாக வளர வேண்டும் என்பதற்காக அது செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இன்னும் பெற்றோர்கள் அதை சரியாக செயல்படுத்தவில்லை என்றால் அந்த பழி, அந்த கடமை தவறிய குற்றம் பெற்றோர்கள் மீது அல்லது காப்பாளர்கள் மீது விழுகிறது. குறைந்தபட்சம் அரசு பள்ளிக்கூடங்களில் அவர்களை சேர்த்து கல்வி கற்பதற்கான வாய்ப்பை உருவாக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அந்த குழந்தைகளை வேலைக்கு அனுப்பி அல்லது கொத்தடிமைகளாக மாற்றி அவர்களை வாழ்வின் ஒளியை கண்டடைய விடாமல் செய்வது என்பது ஒரு சமூக குற்றமாக இன்றைக்கு கருதப்படுகிறது. ஒருவேளை அப்படிப்பட்ட குழந்தைகள் அப்படி தொழிலில் ஈடுபடுத்தப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டால் பெற்றோர்களுக்கும் அவர்களை தொழிலில் ஈடுபடுத்தியவர்களுக்கும் தண்டனையும் இன்றைக்கு வழங்கப்படுகிறது. அதனால் நம்முடைய குழந்தைகள் உண்மையாகவே கல்வி என்கிற 2 கண்களை பெற்றோர்களாக வளர்வதற்கு எல்லா பெற்றோரும் மற்றோரும் உற்றோரும் உறுதுணை புரிய வேண்டும் என்பதை அரசியலமைப்பு சட்டத்தினுடைய கடமையாக கொடுத்திருக்கிறது. இந்த கடமையை நாம் சரிவர பின்பற்ற வேண்டும். ஏன்னா நம்ம சொல்கிற மாதிரி ஒரு சயின்டிஃபிக் டெம்பர், ஒரு விஞ்ஞான அறிவியல் ரீதியான ஒரு மனப்பான்மை, ஒரு மனிதநேய பாங்கு, ஒரு கோஸ்ட் ஆஃப் என்கொயரி, ஒரு எல்லாவற்றையும் ஆராய்ச்சி செய்கிற ஒரு மனப்பான்மை, இவையெல்லாம் வளர வேண்டும் என்றால் அடிப்படையிலே 14 வயதிற்குள்ளால் எல்லா அடிப்படை கல்விகளையும் கற்றுத் தேர்ந்த ஒரு குழந்தையால் தான் அதெல்லாம் சாத்தியம். இல்லைன்னா மக்களாக இருக்க மாட்டார்கள், அவர்கள் மாக்களாகவே மாறிவிடுவார்கள். அப்படிப்பட்ட சமூகம் ஒரு இருட்டான சமூகம். எனவே குழந்தைகள் மீது அக்கறை செலுத்துகிற ஒரு சமூகமாக நாமும் வாழ்வதற்காக இந்த கடமை நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம்முடைய குழந்தைகளை போற்றுவோம், பாதுகாப்போம், பண்படுத்துவோம், கல்வி அளிப்போம். நன்றி, வணக்கம். அருமையான இந்திய ரகி நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட எனக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நாம் கொண்டிருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள். அடுத்ததான் நீ ஒரு சுயநலவாதிடா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் ஒரு தீய குணமா, அதனால இந்த லிஸ்ட்ல இதெல்லாம் சேர்க்கப்படுமானா ஆமாங்க, இருக்கிறதுல ஒரு பெரிய தீய குணம் இதுவும் இருக்கு அப்படின்றத நம்ம சொல்றோம். அதாவது தன்னை பற்றி மட்டும் சிந்திப்பது, மற்றவர்களுடைய தேவை என்ன அப்படின்றத புறக்கணிக்கிறது. ஈஸியா என்ன பண்ணிடுவாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. என் லைஃப் நான் நல்லா இருந்தா போதும், நான் சந்தோஷமா இருந்தா போதும், நான் கார்ல போனா போதும், நான் நல்ல ஒரு வீட்டுல இருந்தா போதும், எனக்கு நல்ல ஒரு உட்காரதுக்கு ஒரு இடம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சுயநலமா சிந்திப்பது அப்படின்றது ஒரு பெரிய தீயகுணம். என்னன்னா இந்த சுயநலம் அப்படின்னு நம்ம சொல்றப்போ இதுல நம்ம இன்னொருத்தவங்களை கன்சிடர் பண்ணுவோம்னு கேட்டா அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு வராது. ஃபர்ஸ்ட் வராது மீன்ஸ் அவங்களுக்கு அது தெரியாது. நம்ம போய் ஒருத்தர் நீ இப்படி சாப்பிட்டியாடா, அது கொஞ்சம் மத்தவங்களுக்கு கொடுத்து சாப்பிடணும்னு எனக்கு தோணலையாடா அப்படின்னு கேட்டா அவங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணமே அது ஒரு புதிய விஷயமா, ஒரு புது டாபிக்கா நம்ம சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு நான் சுயநலத்துல இருக்கிறேங்கிறது அவங்களுக்கு என்ன அப்படின்னா உணர்வதே கிடையாது. நம்ம பல நேரங்கள்
இப்ப சில நேரங்கள்ல நான் சுயநலத்தோடு நடந்து கொள்கிறேன் அப்படிங்கிறது என்னன்னா, நான் தெரிஞ்சிருந்தே இது எனக்கு என்னோட இங்க ஒரு பஸ்ல ஒரு 2 சீட் இருக்குது, யாரோ ஒருத்தங்க ஏறுற மாதிரி தெரியுது, அவனுக்கு எனக்கும் பிடிக்காது அப்படின்னு எனக்கு தெரியுது. அப்ப என்ன பண்றது, அந்த பக்கத்து சீட்ல இன்னொருத்தர் கூப்பிட்டு போய் வந்து இங்க உட்காருங்க, யாரும் ஆள் வராங்கன்னு என்ன பண்றது, பொய் சொல்றது. சோ இது வந்து தெரிஞ்சே நடக்கக்கூடிய செய்வாங்க. நடக்குது, நடக்காமலாம் இருக்குது, எவ்வளவு இடங்கள்ல நடக்குது. நாமளே கூட என்ன பண்ணிருப்போம், செஞ்சிருக்கலாமா? சில நேரங்கள்ல நம்ம எங்கேயோ ஒரு குடும்பத்திலயோ இல்ல அலுவலகத்திலயோ எங்கேயோ வெளியே போறப்போ ஒரு இருக்கை இருக்கும், நமக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து உட்காரணுங்கிற கண்டி வந்து அதெல்லாம் இல்ல, இங்க ஆள் வராங்க, அவங்க எப்போ வருவாங்க என்ன வருவாங்க தெரியாது. ஆனா என்ன பண்ணுவாங்க, சீட்டு பிடிச்சு வச்சிருவோம். சோ இது போல நிறைய விஷயங்கள். நான் எனக்கு தெரிஞ்சு சின்ன வயசுல கர்ச்சி போட்டு சீட்டு பிடிக்கிறதெல்லாம் நான் பஸ்ல பாத்துருக்கேன். அடிச்சு புரண்டு பஸ் வந்து ரொம்ப டைமுக்கு ஏதாவது ஒண்ணுதான் வரும், ரொம்ப கூட்டமா இருக்கும், அந்த டைம் பார்த்தா கர்ச்சிப் எல்லாம் போடுவாங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா கை குழந்தை எல்லாம் என்ன பண்றாங்க, தூக்கி உள்ள போட்டு சீட்டு போடுறதெல்லாம் நிறைய நேரங்கள் பார்க்க வருது. சோ இதெல்லாம் என்னன்னா நம்மளுடைய சுயநலத்தின் வெளிப்பாடு, எந்த அளவுக்கு மனித தன்மையை நாம் இழந்து கொண்டு இருக்கின்றோம். கண்டிப்பா. அப்போ எனக்கு சுயநலமே இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய யாரையும் இங்க சொல்ல முடியாது. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே கூட நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுயநலத்தோடு தான் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அது நல்லா சொன்னோம் அப்படின்னா, அவர் போதிச்ச அத்தனை பிரீச்சிங்கையும் அத்தனை டீச்சிங்ஸையும் அவர் கற்றுக் கொடுத்த அத்தனை பாடத்தையும் நம்ம பின்பற்றுகிறோமான்னு கேட்டா கிடையாது. எதெல்லாம் எனக்கு சூட் ஆகுது, எதெல்லாம் வந்து எனக்கு வழியை கொடுக்கல, எதெல்லாம் வந்து அப்படியே நோகாம செய்ய முடியுதோ அப்படிங்கறத நான் என்ன பண்ணுவேன், ஏற்றுக்கொள்கிறேன். ஆனா அவர் உடலை வருத்தி களத்துக்கு வந்து உண்மைக்கு எதிராக என்ன பண்ணுங்க, சான்று பகருங்க, உண்மையை பேசுங்க, எல்லாருக்கூட சமத்துவமா பழகுங்க, ஏழை பணக்காரெல்லாம் கிடையாது, இருக்கிறத இல்லாதவங்க கூட பகிர்ந்து என்ன பண்ணிருக்காரு, சொல்லியிருக்காரு. ஆனா இதெல்லாம் எனக்கு செய்யறதுக்கு என்ன ஆகும் அப்படின்னா உடல் நோகும், கஷ்டமா இருக்கும். அப்ப இதை நான் சுயநலத்தோட என்ன பண்றேன், இயேசு கிறிஸ்து நம்ம சுயநலத்தோட நம்ம என்ன பண்றோம் அவரே, அப்ப நமக்கு சுயநலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தீய குணத்தை பகுத்துணர்ந்து பிரித்து பார்த்து அதை அறவே தள்ளி விடுதல் நல்லது, சால சிறந்தது. இன்னும் தொடர்ந்து பேசுவோம், பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மஞ்சள் சாகுபடியில் நிறைய ஊரில் இப்போ தான் கிழங்கு வைக்கக்கூடிய அந்த நிகழ்வு நடக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஜனவரியில் அறுவடை, தை மாதம் அறுவடை அப்படிங்கிற மாதிரி இருக்குன்னா, அதற்கு 4 மாதம் 5 மாதங்களுக்கு முன்னாடி அப்படிங்கிற விதத்தில் இப்போ தான் அதற்கான வேர்கள் உருவாகிற ஒரு சூழ்நிலை இருக்கிற மாதிரி அமைப்பு இருக்குங்க. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், நிலத்தில் பொதுவாகவே வந்து மண்ணில் சாம்பல் சத்தும் சுண்ணாம்பு சத்தும் போதுமான அளவில் வச்சுக்கிட்டோம்னா வேர்பகுதியில் எந்த விதமான நோய் கிருமிகள் வராமையும் அதே மாதிரி பூச்சிகள் வராமையும் இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி வச்சுக்கிறப்ப மணிச்சத்து நிறையா இருக்கிறப்ப நிறைய வேர் ஓடும். வேர் ஓடுறப்ப கிழங்குகள் நிறைய உற்பத்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி அமைப்பு ஏற்படும். அந்த செயலை உறுதிப்படுத்துறதுக்காக நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, கடலை புண்ணாக்கு இருக்கு இல்லைங்களா, 200 லிட்டருக்கு 20 கிலோ வரையிலும் கடலை புண்ணாக்கை கரைச்சி 2 நாள் வச்சுருந்து அந்த திரவத்தை நிலம் ஃபுல்லாக தண்ணி பாய்ச்சிட்டு ஊற்றி விடலாம். ஒன்று அது பண்ணலாம். இது 1 கிலோ 50 ரூபா, விலை ஜாஸ்தி, எள்ளு புண்ணாக்கு வந்து 18 ரூபா 20 ரூபா கிடைக்கிது, அதை பண்ணலாமா அப்படின்னா, இதே 200 லிட்டரில் 20 கிலோ எள்ளு புண்ணாக்கு கலந்தோம்னா கலந்து 3 நாள் வச்சுருந்து அது கூட பாஸ்போ பாக்டீரியான்னு ஒரு திரவம் இருக்குங்க, அதை கலந்துக்கணும். ஹியூமிக் அமிலன்னு ஒரு திரவம் இருக்குது, அதை கலந்துக்கலாம். இது எதுக்கு, ஆக்சுவலாக இதை கலந்து கொடுத்தோம்னா இதில் மணிச்சத்து அதிகமாக இருக்குங்க. மணிச்சத்து அதிகமாக இருக்கிறப்ப நிறைய வேர்கள் உருவாகும். நிறைய வேர்கள் உருவாகிறப்ப நிறைய கிழங்குகள் வைக்க நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, இதுக்காக தான் இந்த விஷயம் சொல்கிறது. நம்ம ஏற்கனவே என்ன சொல்லிக்கிட்டே வந்தோம் அப்படின்னா, ஜீவாமிர்தம் நிறையா பயன்படுத்துங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே வரோம். எதுக்கு இந்த ஜீவாமிர்தம் நிறையா பயன்படுத்தணும், அதில் இருக்கக்கூடிய கோமியம் இருக்கு இல்லைங்களா, 15 லிட்டர் கோமியம் பயன்படுத்துகிறோம். அந்த கோமியத்தில் வந்து சூடோமோனாஸ் இருக்குது, பேசிலஸ் சப்சிலஸு, வெர்டிசிலியம் லக்கானி, ஆக்டினோமைசிட்ஸு, பெவேரியா பேசியானா எல்லாத்தோட உட்பொருள்களும் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அதில் வேலை பார்க்குறப்ப மண்ணில் இருக்கக்கூடிய சோடியம் உப்புக்களை நகர்த்தி விடும். அப்போ மண் தெளிவாகும். மண் தெளிவாகிறப்ப வேர் ஓட்டம் நல்லாயிருக்கும். மண் பொதுப்பாயிடும். இறுகின மண் கூட பல்வேறு காரணத்தால், நம்ம ஏற்கனவே கெமிக்கல் போட்டதுனால இறுகின மண் அல்லது களைக்கொல்லி அடித்ததுனால கெட்டுப்போன மண், இதெல்லாமே ஜீவாமிர்தம் போட்டு லூஸ் ஆகும்.
லூஸ் ஆகிறப்ப வேர் ஓடும். சரிங்களா? இதை தான் இதுக்காக தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்போ நம்ம இந்த மாதங்கள், இப்போ நீங்கள் இந்த பதிவை கேட்குற இந்த மாதத்துலேருந்து ஆரம்பித்து 15 நாட்களுக்கு ஒரு முறை நம்ம மண் லூஸ் ஆகணும், அப்போ தான் வேர் ஓடும், அந்த வேரில் கிழங்கு வைக்கும். அப்படிங்கிறதுக்காக ஒன்று ஒரு வாரம் ஜீவாமிர்தம் கொடுக்கலாம், இன்னொரு வாரம் 200 லிட்டரில் 20 லிட்டர் கோமியம் கலந்து தரையில் கொடுக்கலாம். மாதம் ஒரு முறை இந்த 200 லிட்டர் ஜீவாமிர்தம் கொடுக்குறீங்கன்னா அது கூட ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்ரு, பாஸ்போ பாக்டீரியா 1 லிட்டர், இது கலந்து கொடுத்துட்டா வேர் வளர்ச்சி சிறப்பாக இருக்குங்க. இதில் இன்னும் ஒரு சிறந்த பொருள் இருக்குங்க, அதுக்கு பேர் வேம். இந்த வேம் என்ன செய்யும் அப்படின்னாங்க, வேமும் சரி நம்மளோட ட்ரைகோடர்மா விரிடியும் மண்ணில் இருக்கக்கூடிய மணிச்சத்தை எடுத்து பயிருக்கு கொடுக்குங்க. கொடுக்க அந்த நல்ல இலைகளோட எண்ணிக்கை அதிகமாகும். அதையே நீங்கள் பார்க்கலாம், இலைகளோட எண்ணிக்கை அதிகமாகிடுச்சுனாலே நமக்கு மணிச்சத்து வேலை செய்யுதுன்னு அர்த்தம். இலைகள் அகலமாகிறது, நீளமாகிறது, அந்த முறையான பச்சையோடு இருக்கிறது, அந்த செயல்கள்லாம் நடக்குங்க. அதுக்கு மணிச்சத்து முக்கியங்க. அதுக்கு தான் இந்த பொருளை பூமியில் கொடுக்குறோம். அதுக்கு உதவி செய்ய தான் மேலே தெளிக்க சொல்கிறோம். இப்போ ஈயம் கரைசலை தெளிங்க, மீனமிலம் தெளிங்க, பஞ்சகாவிய தெளிங்கன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. ஸ்ப்ரேயரில் 10 லிட்டருக்கு 200 மில்லி கலந்து தெளிக்கிறதுங்கிறது ஒளிச்சேர்க்கை நடந்து அந்த சத்துக்களை கீழே கொண்டு போகணும்னு. ஆனால் கீழே கொண்டு போகிறப்ப அதை ஏற்றுக்கிற மாதிரி அமைப்பில் போதுமான அளவு வேர்களும் மணிச்சத்தும் இருக்கும்போது தான் அதற்கு வேணுங்கிற அமைப்பு இருக்கும். இந்த மாதத்திலிருந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை ஹியூமிக் அமிலம், பாஸ்போ பாக்டீரியா உடன் மற்ற பொருள்கள் நான் சொன்னதெல்லாம் கொடுக்கணும். இப்படி செய்ய ஆரம்பிக்க அந்த கிழங்கில் இருக்கக்கூடிய தரம் அதிகமாகும். அந்த குர்குமி நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதோடைய அளவு 7 தொட வாய்ப்பு இருக்குது, 7க்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. இதை நம்ம செய்வோம், நல்ல விளைச்சல் கிடைக்கும் இந்த வருடம். சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறந்த பகுதி, அற்புதமான பகுதி. எஸ், உணவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம். ஜோ, இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் நமக்குள் இருக்கும் அந்த தீய குணங்கள் என்னென்ன, அதுல இருந்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்ட்டு. அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயம் வெறுப்புணர்வு. அது கேக்குறப்ப வெறுப்பா இருக்கு. ஆனா நம்ம வச்சிருக்கிறோமே, நம்ம வெறுப்பா இருக்குன்னு நம்ம சொன்னாலும் அடிக்கடி அதை காட்டுறோமே. எல்லாரையும் எனக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களையும் நான் அன்பு செய்கிறேனா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்ல. எனக்கு பிடிக்காத சில மனிதர்கள் இருக்கிறாங்க. அப்ப பிடிக்காத மனிதர்களை நம்ம எப்படி அன்பு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டா அதை செய்யறதுதான் என்ன பண்ணிருக்காரு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. ஏற்கனவே நான் சொன்னாலே அவர் நம்ம சுயநலத்தோட தான் நம்ம என்ன பண்றோம், அவர் யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப இந்த வெறுப்புணர்வோடு நம்ம இன்னொருத்த நேசிக்காத ஒரு மனிதர்கள், நம்ம விரும்பாத ஒரு மனிதர்கள், நம்ம வெறுக்கக்கூடிய ஒரு மனிதர்களை அன்பு செய்ய சொல்லியிருக்கிறாரு. எப்படிங்க என்னால செய்ய முடியும்? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, அமைதியா இருக்க கத்துக்கோங்க. நம்ம வெறுப்பை காட்டுறத ஃபர்ஸ்ட் அவங்ககிட்ட அமைதியாக, அவர்கிட்ட பேச்சு வழக்கு எதுவும் வேண்டாம். அவங்க என்ன செய்யறாங்க, செய்யாம போறாங்க, கண்ணுக்கு முன்னாடி அவங்க தப்பு பண்றாங்க, தப்பு பண்ணல, ஏதோ ஒண்ணு என்ன செஞ்சாலும் அதை பத்தி கண்டுக்காம அமைதியா இருக்கணும். அதற்கு பிறகு அவங்க இந்த அமைதியை நம்ம அந்த மைண்ட் செட் கொண்டு வரதே பெரிய கஷ்டம். அதை கொண்டு வந்துட்டோம்னா அன்பு செய்யறது அப்படிங்கிறது ஈஸியான. அப்ப இந்த வெறுப்புணர்வு, நான் ஏன் வெறுக்கிறேன், அந்த கேள்வி எல்லாம் பெரும்பாலும் கேட்டு பார்த்ததே கிடையாது. எனக்கு ஒருத்தர் மேல வெறுப்பு இருக்குன்னா ஏன் நான் அவங்களை வெறுக்கிறேன், எனக்கு அது அமைதியில உட்காந்து நம்ம யோசித்து பார்த்திருக்கோம். அப்ப நம்ம யோசித்து பார்த்தோம்னா நாம் திருத்திக் கொள்ள, நமக்கான வாழ்க்கையை வகுத்துக்கொள்ள என்ன பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஏன் அவங்கள வெறுக்கிறேன், அவங்க செய்யக்கூடிய செயல் எது என்னை வெறுப்பை ஏற்படுத்த, அப்ப அந்த செயல் என்னை நேரடியாக பாதிக்குதா, மறைமுகமா பாதிக்குதா, அப்ப இதுல இருந்து நான் விடுபடணும் தான் நான் என்ன செய்யணும். இப்படிலாம் ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சில மனிதர்களை ஏன்டா இருக்கணும் காரணமே என்ன பண்ணாதான் நம்ம யோசித்து பார்த்து இந்த கேள்விகள்லாம் பதில் சொன்னா இதெல்லாம் ஒரு சில ஒண்ணு காரணம் இல்லாம இருக்கும், இல்ல காரணம் இருந்துச்சுன்னா இதெல்லாம் ஒரு காரணமா நமக்கே தோணும். அப்ப அந்த வெறுப்புணர்வு நாம் கொண்டிருக்கக்கூடிய மோசமான குணம் தான். எஸ், அதை தொடர்ந்து சிந்திப்போம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சியில் நம்ம எஸ்எல்இ பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது இன்றைய காலகட்டத்தில் மக்கள் பாதிச்சிருக்காங்க. எந்த வகையில் ஆண்களுக்கு பாதிப்பு, பெண்களுக்கு பாதிப்பு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இது எதனால் வருது, இதோட அறிகுறிகள் என்ன, இது என்னென்ன பாதிப்புகளை உண்டாக்கும், அதை எப்படி தடுத்து லைஃப் லீட் பண்ணலாம், ஹாப்பியாக இருக்கலாம், எவ்வளோ கவனமாக அவங்க இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு பேசலாம்.
கண்டிப்பாங்க. பொதுவா வந்து பாருங்க, இந்த SLE அப்படிங்கிறது சிஸ்டமிக் லியூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ் அப்படிம்பாங்க. இன் ஜெனரல் லியூப்பஸ் அப்படிம்பாங்க. இது எல்லாருக்குமே படிக்கவே படிக்காதவங்களுக்கு கூட எனக்கு SLE இருக்குங்க அப்படின்னு அவங்களே வந்து பேஷண்ட்ஸே சொல்லுவாங்க. பொதுவா SLE இருக்கு அப்படின்னா இட்ஸ் அன் ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ங்க. நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தியை நம்ம உடம்பையே எதிரியா நினைச்சு செயல்படக்கூடிய பல நோய்கள் அப்படின்றது இருக்கு. அதுல ஒண்ணுதான் இந்த SLE அப்படிங்கிறது. பொதுவா ஒருத்தவங்களுக்கு SLE இருக்கு அப்படின்னா 5 முக்கியமான அறிகுறிகள் இருக்கும். ஃபர்ஸ்ட், முகத்துல பட்டர்ஃப்ளை ரேஷ் அப்படிம்பாங்க. முகத்துல பட்டர்ஃப்ளை ரக்கையை விரிச்சிருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ரேஷஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது, ஒரு ஃபெட்டிக், நான் கொஞ்சம் வேலை தான் செஞ்சிருப்பேன், பயங்கரமா டயர்ட் அப்படின்றது வரும். மூணாவது, உடம்பு ஃபுல்லா கூட அந்த ரேஷஸ் இருக்கும். நாலாவது வந்து பாருங்க, இவங்களுக்கு முட்டுக்கல்ல ஸ்டிஃப்னஸ், வலி, வேதனைகள் எப்படின்றது இருக்கும். அதுக்கும் மேல வந்து பாருங்க, இந்த சிஸ்டமிக் லூப்பஸ் எரித்திமெட்டோசிஸ் கண்ட்ரோல் பண்ணல, இவங்க பாலியேட் பண்ணல, மருந்து மாத்திரைகள் சாப்பிடல, வெறும் கெமிக்கல் மெடிசன்ஸே சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அதனால வர பாதிப்புகளும் இருக்கு. அதுக்கும் மேல மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் அப்படின்ற மாதிரி கொண்டு போயிடும். அப்ப இந்த SLE மட்டும் இல்லைங்க, ரொமட்டோய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஷோஜன் சிண்ட்ரோம், அதே மாதிரி பாத்தீங்கன்னா மயோசைட்டிஸ் ஆசிஃபிகன்ஸ், டச்னிஸ் மஸ்குலோ அட்ரோஃபி, இந்த மாதிரி பல ஆட்டோமின் டிசார்டர்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய வைத்தியம் பண்ணி ஓரளவுக்கு பாலியேட் பண்ணி வச்சிருக்க எத்தனையோ பேஷண்ட்ஸ் வந்து மேடமோட அனுபவத்துல இருக்கு. ஸோ மேடம் கிட்டே இதை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ இதுல நம்ம எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொன்னாக்க நல்லா இருக்கும். கண்டிப்பா. இது இந்த நோய் அப்படிங்கிறது SLEங்கிறது 10 பெண்களை தாக்குதுன்னா ஒரு ஆண்களை தான் தாக்கும். கண்டிப்பா. அப்போ ஆண்களுக்கு இந்த நோய் குறைவு, பெண்களுக்கு இந்த தொந்தரவு அதிகம். ஒண்ணு, இது டயபெட்டிக் பேஷண்ட்க்கும் வரலாம். சாதாரண எந்த பிரச்சனையுமே இல்லை, புதுசா வரலாம். பரம்பரை காரணங்களால கூட வரலாம். ட்ரீட்மெண்ட்ல இருப்பாங்க. அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் ஒபிசிட்டி வந்துடும், அனிமிக் ஆவாங்க. பெரும்பாலும் ஸ்டெராய்ட்ஸ் தானே எடுக்காங்க. ஆமா, அவங்க டாக்டர்கிட்ட போறாங்க, அவங்க டாக்டர் அவங்களுக்கு தெரிஞ்சதை கொடுக்குறாங்க. அதனால அதுல குறை இல்லை. ஆனா அந்த மருந்தோட சைடு எஃபெக்ட் இவங்களுக்கு வெயிட் போடும், அனிமிக் ஆவாங்க, போனெல்லாம் வீக் ஆகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வரும், ஜாயிண்ட் பெயின், பாடி ஃபுல். பெண்கள், இது ஆண்கள் பெண்களுக்கு எல்லாமே இது காமனா வரும். அப்புறம் பாடியில ஃபுல்லு அலர்ஜி, நீங்க ஃபேஸ்ல சொன்னீங்க, ஆமா, அது வரும். ஆனா பாடி ஃபுல் கூட வரும். கண்டிப்பா. இது ஒரு பக்கம். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா ஜாயிண்ட் பெயின் வந்துட்டு நடக்க முடியாது, கஷ்டப்படுவாங்க. இது இந்த மாதிரி நோய் உள்ளவங்க கல்யாணம் செஞ்சுக்கலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின். ஆமா, நிறைய பேர் கேட்டிருக்காங்க முன்னாடி. ஆமா, திருமணம் செஞ்சுக்கலாம். கரெக்ட். அப்புறம் குழந்தை பெற்றுக்கலாமா? அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், SLE அண்டர் ட்ரீட்மெண்ட்ல இருக்கிறவங்க மினிமம் 6 months குழந்தை பெற்றுக்க கூடாது. அப்புறம் டயட் சொல்றோம், நல்ல காய்கறி, கீரைகள், பழங்கள் சாப்பிடுங்க. இவங்க மாத்திரம் பூண்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணும். அப்புறம் இந்த ஆல்ஃபா ஸ்ப்ரவுட்ஸ், அது இவங்க அவாய்ட் பண்ணும். முக்கியமா வெயில்ல நடக்கும் போது இவங்களுக்கு இந்த அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி அதிகமாகும். அதுக்கப்புறம் பார்த்தேன்னு சொன்னால் இவங்களுக்கு ஒரு 3 வகையான பயிற்சிகள் நம்ம அட்வைஸ் கொடுத்ததுல பெட்டர் ரிசல்ட். ஒரு தம்பி நெய்வேலி சேர்ந்தவர், ட்ரீட்மெண்ட் இப்போ முடிச்சு ஃபாஸ்ட் 6 months எல்லா ரிப்போர்ட்டும் நார்மல். இப்போ அவர் எந்த மெடிசனும் எடுத்துக்கிறது இல்லை. நம்ம மெடிசனும் இப்போ ஒரு நேரம் தான் எடுத்துக்கிறாரு. டயட்டு ஃபாலோ பண்ணுறாரு. என்ன அப்படின்னா கூட டயட்டோட அவருக்கு நம்ம சொன்னது ஒன்று வாக்கிங், ஆர் ஸ்விம்மிங், ஆர் சைக்கிளிங். இது மூணுமே நீங்க பண்ணுங்க. கரெக்ட், மூணுமே பெஸ்ட் எக்ஸசைஸ் நீங்க பண்ணுங்க. டயட் நம்ம லிஸ்ட் கொடுத்துறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கிட்னி பாதிக்குதுமா, ஹார்ட் பாதிக்குது, லங் பாதிக்குது. இதான் நீங்க சொன்னீங்க, மல்டி ஆர்கன் ப்ராப்ளம் வரும். இது ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்களுக்கு இது லைஃப்பை அழகா லீட் பண்ணலாம். கல்யாணம் பண்ணிக்கலாம், குழந்தை பெற்றுக்கலாம், அழகா நோயிலத்து விடுபெற்று நல்லா இருக்கலாம். ஆனால் கவனிக்காம விட்டால் எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் தான் இன்னைக்கு இந்த சப்ஜெக்டை நம்ம பேசுகிறோம். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு வித்திய பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. இன்னைக்கு நாளில் பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்வில் நாம் கொண்டிருக்கக்கூடிய மோசமான தீய குணங்கள் அடுத்த என்ன சொல்லுங்க? எல்லோரிடமும் பார்க்கக்கூடிய அந்த குணம், இந்த குணம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிதாபத்துக்குரிய ஒரு குணம் அப்படின்னு சொல்ல முடியும்.
ஆனா இது எப்படி ஒரு தீய குணமா வந்து நம்ம கன்சிடர் பண்றோம் அப்படின்னா எஸ், பயம் அப்படின்ற ஒரு குணம் தான். இது ஏன் தீய குணமா மாறப்படுது அப்படின்னா நம்மளுடைய வளர்ச்சி, அதாவது நம்மளுடைய வாழ்க்கையுடைய முழுமையான வளர்ச்சியை முற்றிலும் பாதிக்கக்கூடிய ஒரு ஒன்றா ஒண்ணு இருக்கும். நம்ம எங்க போனாலும் ஏதாவது ஒரு முயற்சி எடுக்கிறப்போ நம்மளுடைய அந்த பயம் என்ன ஆகுனா முன்னாடியே வந்து நின்னுடும். ஐயோ இது போய் நம்ம செய்யறப்போ இது வந்து நம்மளுக்கு அது செய்யாம சக்சஸ் ஆகாம விட்டுருச்சுன்னா என்ன பண்றது, இல்ல நம்ம இதை போய் இந்த காரியம் பண்றப்போ நம்மளுக்கு அதுல எதுவுமே கிடைக்கல அப்படின்னா என்ன பண்றது, எல்லாத்துக்குமே ஒரு பயம் இருப்போ நம்மளுடைய வாழ்க்கை அந்த சக்சஸ் ரீச் பண்ணவும் முடியாது, எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கவும் முடியாது. எனக்கு இது இந்த மாதிரியான குணங்கள், இந்த தீய குணங்கள் அப்படின்னு பேசும்போது இந்த உலகிலேயே ரொம்ப வினோதமான ஒரு உயிரினம் அப்படின்னு எதுன்னு எனக்கு தோணுன்னா மனிதர்கள் தான் தோணுவாங்க. ஏன் அப்படின்னா இவ்வளவு பயம், நம்ம புதிய ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு அதெல்லாம் பயப்படக்கூடிய அதே நாம தப்பு செய்யறதுக்கு பயப்படுறது இல்லையே, சிந்திக்கணும் கண்டிப்பா. அப்ப என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருவேறு குணங்கள் இருக்குது. பயமாவும் இருக்குது, பயம் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலும் என்கிட்ட என்ன பண்ணுது இருக்குது. வெறுப்பா காட்டக்கூடிய ஒரு பக்கமும் இருக்குது. எனக்கு பிடிச்சமானவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அவர்களை வெறுக்காமல் நான் நேசிக்கக்கூடிய இன்னொரு பக்கமும் இருக்குது. சுயநலத்தோட நடந்து கொள்ளக்கூடிய ஒரு பக்கமும் இருக்குது. சுயநலம் இல்லாம என் ஃப்ரெண்ட் எனக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கு. அப்ப இது இந்த நம்முடைய மனிதன் அப்படிங்கிற உயிரினம் எப்படிப்பட்டவன் புரிஞ்சுக்கிறது வேறுபாடு ரொம்ப. அப்ப என்னால பயம் இல்லாமல் வாழ முடியும். யோசித்து பார்க்கணும். நீங்க பயம் இல்லாம என்ன பண்ற, தப்பு செய்யறப்போ ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்திருக்கிறேன், அங்க உண்மை என்னன்னு எனக்கு தெரியுது. ஆனா அந்த உண்மையை சொன்னா என் ஃப்ரெண்டோ இல்ல என்னுடைய உறவினரோ யாரோ ஒருத்தவங்க மாட்டிக்குவாங்கிற பட்சத்துல பச்சையா என்ன பண்ணுவோம், பொய் சொல்லுவோம். நான் அதை பார்க்கவே இல்லை, அந்த நிகழ்வு நடந்து எனக்கு தெரியுது. அப்போ பயப்படுறது நமக்கு இல்லையே. ஏன் அந்த பயம் நம்ம கிட்ட இல்ல? ஐயோ நம்ம வந்து தப்பு செய்யறோமே, இந்த தப்பு செய்யற போல நம்ம கடவுளுக்கு நாளைக்கு கணக்கு கொடுக்கணுமே, அந்த பயம் அப்ப வர்றது கிடையாது. ஆனால் அதே நேரத்துல ஒரு புதிய முயற்சிகள், என் வாழ்வின் அடுத்த நிலைக்கு நான் ஆக்கப்பூர்வமா செல்வதற்கு ஒரு படி எடுத்து அவ்வளவு பயம் வரும். அது செஞ்சா தோத்தா என்ன ஆகுறது, அதுல ஒருவேளை சொதப்பிக்குச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன். அப்போ இருவேறு விதமான துருவங்களாக நம்ம என்ன பண்றோம். ஆனா இந்த விஷயத்தை எதற்கு சரியாக பயன்படுத்த வேண்டுமோ அதை கற்று உணர்ந்தவர்கள், அதை கற்று வாழ்ந்தவர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா மாமனிதர்களாக. எங்க பயப்பட வேண்டுமோ அங்க பயப்படுறது, எங்க கோபப்பட வேண்டுமோ அங்க கோபப்படுறது, எங்க கோபப்படாமல் இருக்க வேண்டுமோ அங்க கோபப்படாமல் இருக்கிறது. இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த குணங்கள் தீயதாக பயன்படுத்துகின்ற பொழுது அது மோசமான தீய குணங்கள். அதே குணங்களை சரியான வழிவகைகள் நாம் பயன்படுத்துகின்ற பொழுது வாழ்வில் ஆக்கப்பூர்வமான மாற்றங்களை நம்மால் உண்டு பண்ண முடியும். என்ன செய்யணும்னா இன்னைக்கு நாள்ல கடவுள் கொடுத்த அழைப்பு, இந்த குணங்கள் தீய குணங்களாக செயல்படக்கூடிய இடங்களை நாம் அழித்து ஒழிக்க வேண்டும். அதுதான் நமக்கான அழைப்பு. அதை சரியாக பயன்படுத்தக்கூடிய இன்னொரு போர்ஷன் அப்படிங்கிற வாழ்க்கையில இருக்குது. அதில் சரியாக பயன்படுத்துகின்ற பொழுது நம்ம வாழ்க்கையில் மாற்றம் காண முடியும். சிறப்பான சிந்தனை கொடுத்த கடவுள் நன்றி சொல்லி இன்னைக்கு நாள் யாரெல்லாம் விழா கொண்ட வேண்டும் பார்க்கலாம். விவியன் ஜாரெட் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தா, அவ்வா, தம்பி டெல்வின், மாமா டேரியஸ், அத்தை, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். ஆனிஸ் பிராங்க்லின் இன்று தனது 27ஆம் ஆண்டு பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, சகோதரி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எசாயா 52:12. ஆண்டவர் உங்கள் முன்னே செல்வார், இஸ்ரேலின் கடவுள் உங்கள் பின்னே பாதுகாப்பா இருப்பார். இந்த இறையாசையோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, தீய குணங்களை விட்டொழிப்போம், நல் மனிதராக வாழ்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும். மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பாக்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாசம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.